வெல்கம் பேக் டு வினா பாட்காஸ்ட். ஒரு 3-4 மாசம் கழிச்சு மறுபடியும் பாட்காஸ்ட் பண்றோம். கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால ரெகுலரா பண்ண முடியல. பட் அகைன் பேக் டு ஃபார்ம் வந்துருவோம்னு நினைக்கிறேன். ஆல்சோ வந்து வெல்கம் பேக் டு வினா பாட்காஸ்ட் ராஜ்கிரண் ப்ரோ. தேங்க்யூ. இது நம்மளோட 4th எபிசோட்ல. ஆமா, நான் வந்து ராஜ்கிரணை வந்து பாட்காஸ்ட் பண்ண சொல்லி வலியுறுத்திக்கிட்டு இருந்தேன். அவரா ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் அது வரைக்கும் நாங்க வந்து வினா பாட்காஸ்ட்ல அவர் யூஸ் பண்ணி எவ்வளவு பாட்காஸ்ட் முடியுமோ யூஸ் பண்ணிக்கலாம்னு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து கேபிட்டலிசம் அண்ட் இன்இக்வாலிட்டி, அப்புறம் வந்து நோ கேஸ்ட் நோ ரிலிஜன் சர்டிஃபிகேட், அப்புறம் பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரம், இதை பத்திலாம் 3 எபிசோட் ஆல்ரெடி பேசியிருக்கோம். அதையும் அதை கேட்காதவங்க வேற என்ன கேளுங்க. ஸோ ஆக்சுவலா இந்த முக்கியமான விஷயம் பேசணும்னு தான் இந்த எபிசோட். கொஞ்சம் பிஸியா இருந்தாலும் பரவாயில்ல வாங்க சொல்லி கூப்பிட்டது. ஸோ முக்கியமா இந்த எபிசோட் பேசுறதுக்கு காரணம் வந்து ஏகப்பட்ட டிஸ்இன்ஃபர்மேஷன் மிஸ்இன்ஃபர்மேஷன் இருக்குது, ஃபேக் நியூஸ்லாம் இதுல போயிட்டு இருக்குது. ஸோ இதை பேச வேண்டியது ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. ஸோ இப்போ நடந்துட்டு இருக்க இஸ்ரேல் பாலஸ்தீன்ல கான்ஃபிளிக்ட் பத்தி இந்த எபிசோட் பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ அதை பத்தி அன்னைக்கு டீட்டெயிலாக பேச போறோம். என்ன கான்ஃபிளிக்ட், என்ன அதுல இருக்க காரணங்கள், நியாயங்கள், யார் மேல தப்பு, இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ ஸோ இந்த ஒரு மேபி இந்த கான்ஃபிளிக்ட் பத்தி எதுவுமே தெரியாதவங்களுக்கு ஒரு ஷார்ட்டா ஒரு இன்ட்ரோடக்ஷன் வேணா கொடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த ஹிஸ்டரி, யார் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதுலாம் உள்ள போலாம். கண்டிப்பா. இப்போ இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் கான்ஃபிளிக்ட் வந்து இப்போ ரொம்ப ஒரு முத்தி போன நிலைமையில போயிட்டு இருக்கு. ஆனா இது எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி பார்க்கணும்னா அது ஒரு 70 வருஷமா 1950 இருந்து அந்த இடக்கிட்டல இருந்து அது போயிட்டு இருக்கு. இப்போ லேட்டஸ்டா இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்றத நம்ம பேசணும் அப்படின்னா, இந்த அக்டோபர் மாசம் 7ஆம் தேதி ஹமாஸ்ன்ற ஒரு குரூப், அந்த குரூப் வந்து பல நாடுகளால ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனா கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு குரூப் வந்து இஸ்ரேல் மேல வந்து ராக்கெட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க ராக்கெட் லான்ச் பண்ணதுல சிவிலியன்ஸோட உயிர் வந்து போயிருக்குது. இந்த ஒரு சம்பவத்தோட ரிட்டாலியேஷனா வந்து இஸ்ரேல் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து எங்களை அட்டாக் பண்ண இந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனை நாங்க வந்து ரிட்டாலியேட் பண்ணி அவங்களோட இதை வந்து அங்க அழிக்க போறோம் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ எதுவுமே இந்த டாபிக் பத்தி இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க இல்ல இதை பத்தி பெருசா கவனிக்காதவங்க வந்து இந்த டாபிக் உள்ள வராங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனோட தான் அவங்க வந்து உள்ள வராங்க. சோ அதனால இது ரொம்ப பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் இருக்கு, டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு நாட்டு மேல குண்டு போட்டிருக்காங்க. அந்த குண்டு போட்டதுனால அந்த நாடு வந்து அவங்களுக்கு எதிராக திரும்ப போர் தொடுக்குறாங்க. இந்த போர் தொடுக்கிறதுல இப்போ there is a very clear good, there is a very clear bad அப்படிங்கிற மாதிரி அப்படி இருக்குது. ஆனா இந்த டாபிக் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயமே கிடையாது. இது ஒரு நம்ம லைட்டா முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 70 வருஷமா நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். உள்நாட்டுல இருக்கிற பிரச்சனைகள் மட்டும் இல்லாம வெளிநாடுகளால நிறைய பாதிக்கப்பட்ட ஒரு பிரச்சனையும் கூட இது. அதாவது இப்போ இஸ்ரேல் மக்களுக்கும் பாலஸ்தீன் மக்களுக்கும் மட்டுமே இருக்கிற பிரச்சனை இல்லாம இதுல வந்து நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரீஸுக்கும் ஈடுபாடு இருக்கு. அவங்களும் நிறைய குட்டையை குழப்பி விட்டுட்டு போயிருக்கிறாங்க. சோ அதனால இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் லைட்டா டீடைல்ல போலாம். கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா கான்டெக்ஸ்ட் நம்ம கொடுக்கலாம். எதுக்கு வந்து இங்க பாலஸ்தீன் மக்களோட நம்ம வந்து ஆதரவு தெரிவிக்கணும், இஸ்ரேலோட அந்த நாட்டோட பின்னணியில என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி பேசுறது வந்து முக்கியம்னு நம்ம 2 பேருமே ஃபீல் பண்ணதுனாலதான் நம்ம இங்க பேச உட்காந்துருக்கோம். ஆல்சோ வந்து ஒவ்வொரு சென்டென்ஸ் அப்பயும் நம்ம வந்து ஹமாஸ் பண்ணது தப்பு தான் அப்படிங்கறத நம்ம வந்து சொல்லிட்டே இருக்க முடியாது. முன்னாடியே அதை வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணிடுவோம். ஹமாஸோட சிவிலியன்ஸ் அட்டாக் பண்றதுங்கிறது நம்ம வந்து அதை கண்டம் பண்றோம் தான். ஆனா அதையே மீறி இந்த பேக்ரவுண்ட் என்ன, அந்த அந்த பொலிட்டிக்கல் கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்றது தான் இந்த எபிசோட். கரெக்ட். அதாவது ஒரு போர்னு ஒண்ணு வரும்போது அதாவது இந்த ஒரு கோட் ஒண்ணு இருக்கும்ல, ஆல் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார் அப்படின்ற மாதிரி. அது மாதிரி இப்போ போர்னு வந்துச்சுன்னா சிவிலியன்ஸ் எல்லாம் சாகத்தான் செய்வாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஈஸியா அதை கடந்து போயிட முடியுது. ஆனா உண்மை வந்து அப்படி கிடையாது. ஏன்னா இப்போ இந்த ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனோட ஒரு அட்டாக் வந்து காரணியா எடுத்துக்கிட்டு இஸ்ரேல் வந்து எந்த அளவுக்கு ஒரு டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டா அட்டாக் பண்ணுது, ஒண்ணு கொடுத்தா 10 திரும்ப கொடுக்குதுன்ற மாதிரி எப்படி பண்ணுது அப்படின்றத நம்ம கண்டிப்பா பேசிதான் ஆகணும். அண்ட் கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி நம்ம அந்த ஹமாஸோட அட்டாக்க கண்டோன் பண்ணவே இல்லை. அண்ட் அதை நம்ம திரும்ப சொல்லிட்டும் இருக்க முடியாது ஓவர் த கோர்ஸ் ஆஃப் திஸ் எபிசோட். அதனால நம்ம முதல்லயே அதை ரொம்ப கிளியரா எஸ்டாப்ளிஷ் பண்ணி
சொல்லிடலாம். நம்மளோட கரெக்ட். சாலிடாரிட்டி வந்து பாலஸ்தீனிய மக்களோட அண்ட் அவங்களோட கண்டிஷன்ஸும் அவங்க என்ன வந்து பார்த்திருக்காங்க, அவங்களோட வாழ்க்கை வந்து எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பேசுறதுதான் நம்மளோட மெயின் கோலா இப்ப இருக்கு. கரெக்ட். நம்ம வந்து இந்த பாயிண்ட்ஸ் போறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஹிஸ்டரியை ஒரு ஷார்ட்டா பாத்துடலாம். என்னென்ன நடந்துச்சு, எங்க இருந்து ஹிஸ்டரி இந்த ஸ்டேட் ஃபார்ம் ஆனிச்சு, இது எல்லாத்தையுமே வந்து ஆரம்பத்துல இருந்து ஒரு ஷார்ட் ஓவர் வியூ மாதிரி சொல்லிடலாம். அஃப்கோர்ஸ் நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்கும். இந்த டாபிக் இனிமே தான் நீங்க வந்து தெரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னா இந்த எபிசோட் கேட்டுட்டு நீங்க அந்த மற்ற வீடியோஸும் பார்க்கலாம். பட் நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு கிறிஸ்பா சொல்லலாம் என்ன ஹிஸ்டரி நடந்திருக்கு அப்படின்னு. கண்டிப்பா. ஓகே, சோ இப்ப இந்த ரீஜன்ல வந்து ஜூஸும் அரப்ஸும் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஜூஸ் இங்க வர்றதுக்கான ஹிஸ்டரி அங்க இருந்தே ஆரம்பிப்போம் நம்ம. இது என்ன ஜயானிசம்னு சொல்றாங்களே, அது எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு என்ன? இப்போ என்ன டைம் லைன் வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா 1800s எண்டும் 1900s ஸ்டார்டிங் தான் நம்ம வந்து அங்கிருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸோ அந்த காலகட்டத்துல வந்து ஜூஸ் அப்படின்னு சொல்ற யூதர்கள் மேல வந்து நிறைய அப்ரெஷன் வந்து அந்த டைம்ல இருந்திருக்கு. ஸோ இந்த ஆமா, இந்த ஆன்டிசெமிட்டிசம் அப்படிங்கிறது வந்து யூரோப்ல பர்டிகுலரா வந்து ரொம்பவே நிறைய இருந்திருக்கு. அதாவது ரஷ்யா இருக்கட்டும் சரி, இல்ல வந்து நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்ச செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ ஜெர்மனி மாதிரி, இட்டாலி இந்த மாதிரி கண்ட்ரிஸ் வந்து பண்ணது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதோட மூலக்கரு வந்து அப்பல இருந்தே ஸ்டார்ட் ஆயிட்டு இருந்திருக்கு 1800s எண்ட்ல இருந்தே. சோ இந்த ரீசன்ஸ் இருக்கு அந்த வேறுப்புக்கு, இல்ல என்ன காரணத்தால அவங்க வந்து வெறுத்தாங்க? அதாவது இந்த ரிலிஜன்ஸ்க்கு நடுவுல இருக்கிற கான்ஃபிளிக்ட் வந்து ரொம்ப நாளாவே இருந்துட்டா தான் இருக்கு. ஆயிரக்கணக்கான வருஷங்கள்ல வந்து இது சுமூகமா இருந்ததே கிடையாது எப்பவுமே. இன்ஃபேக்ட் வந்து அது முதல்ல இந்த கிறிஸ்டியானிட்டின்ற ரிலிஜனோட ஸ்டார்டிங் டைம்ஸ்ல இருந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு கிங்டம் வந்து அவங்க கிறிஸ்டியானிட்டிய வந்து தழுவுறாங்களா இல்ல வந்து யூதத்தை தழுவுறாங்களா, முதல்ல ஒரு ஜூவிஷ் ஸ்டேட்டா இருந்து அதுக்கப்புறமா வந்து அவங்க ஒரு கிறிஸ்டியன் ஸ்டேட்டா மாறுறாங்களா, ரோமன்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி வந்து நிறைய அதுல உள்ள போக போக வந்து இன்னும் போயிட்டே இருக்கு. ஆனா இதோட ஷார்ட் சம்மரியா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் வந்து எஸ்பெஷலி யூரோப் வந்து ஒரு கிறிஸ்டியன் கான்டினென்ட்டாக தான் இருந்திருக்கு. மோஸ்ட்லி இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் செகண்ட் மிலேனியம் அப்படின்னு சொல்றப்பட இந்த 1500 2000 அந்த டைம்லலாம். ஸோ அந்த சிச்சுவேஷன், அந்த செட்டிங்ல வந்து இந்த ஆன்டிசெமிட்டிசம், யூத வெறுப்பு இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப அதிகமா வெளிப்படையில இருக்கிற ஒரு விஷயமா இருந்திருக்கு. சோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சிச்சுவேஷன் இது வந்து ரஷ்யால நடக்குது, ஜெர்மனில நடக்குது, இந்த மாதிரி பல இடங்கள்ல நடந்துட்டு இருக்கும் போது வந்து இந்த ஜயானிசம் அப்படின்ற மாதிரி ஒரு மூவ்மெண்ட் வந்து தலையெடுக்குது. ஸோ இந்த ஜயானிசம்னா என்னது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவங்களுக்கு வந்து ஒரே குறிக்கோள் தான், நமக்கு யூதர்களுக்கு ஒரு நாடு வேணும் அப்படிங்கிறது. ஸோ அவங்க வந்து இந்த யூடன் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருந்திருக்கு. அந்த புக்கை வந்து இந்த ஜயானிசமோட ஃபவுண்டர் வந்து ஹெட்சல் நினைக்கிறேன் அவரு பேரு, தியோடர் ஹெட்சல். ஸோ அவர் வந்து இந்த மாதிரி எழுதுறாரு. அது எழுதுறது வந்து ரொம்ப பாப்புலர் ஆகுது. ஸோ அந்த ஜயானிசம் அப்படின்ற மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அது ஒரு மாதிரி பாப்புலாரிட்டி கெயின் பண்ணிக்கிட்டே வருது. இப்போ இதுல என்ன நம்ம மெயினா சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ ஜூயிஷ் ரிலீஜியனும் ஜயானிசமும் வந்து ஒண்ணு கிடையாது. அத நம்ம ரொம்ப தெளிவா ஃபர்ஸ்டே சொல்லிருந்தோம்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா வந்து இப்ப நம்ம சொல்ற எல்லா விமர்சனமும் வந்து இந்த ஜயானிசம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு, அதாவது ஒரு ஐடியாலஜியை தான் வந்து நம்ம எதிர்க்கிறோமே தவிர ஒரு மதமோ இல்ல அந்த மதத்தோட இதையோ நம்ம வந்து எதிர்க்கல. கரெக்ட். நீட்டா நடுவுல புந்து விடுங்க, சீமான் மாதிரி வேணா வந்து யூசர்களே இப்படித்தான் அப்படின்னு. ஆமா ஆமா. இப்ப எப்படி வந்து நம்ம இப்ப இந்த ஆர்எஸ்எஸ் நம்ம எதிர்க்கிறோம், இந்த இந்துத்துவாவை நம்ம எதிர்க்கிறோம், ஆனா இந்துயிசம் நம்ம எதிர்க்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோமோ, அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் ஜயானிசம் வந்து ஒரு இப்போ இருக்கிற காலங்கள்ல இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஹிந்துத்துவா தான் அது.
சோ அது அவங்க இஸ்ரேல்ல வாழ்ற மக்கள் வந்து அந்த ஐடியாலஜிய சில பேர் வந்து கடைபிடிக்கிறாங்க. கடைபிடிக்கிறவங்ககிட்ட வந்து இன்ஸ்டிடியூஷனலா நிறைய பவர் இருக்கு. அந்த பவரை வச்சு வந்து அவங்க இந்த மாதிரி ஹியூமானிட்டேரியனா இல்லாம இருக்கிற விஷயங்களை வந்து நிறைய பண்றாங்க பாலஸ்தீன் மக்களுக்கு எதிராக. சோ அந்த விஷயத்தையும் நம்ம ரொம்ப தெளிவா முன்னாடியே சொல்லிடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து எப்போ இந்த டாபிக்க பேச ஆரம்பிச்சாலும் நம்ம இஸ்ரேல கிரிட்டிசைஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹிந்துத்துவா மக்கள் வந்து எப்படி வந்து ஹிந்துபோபியா அப்படின்ற மாதிரி வந்து பேசுறாங்களோ அதே மாதிரி வந்து இந்த ஜயானிஸ்ட் எல்லாம் வந்து ஆன்டிசெமிட்டிக்கா பேசாதீங்க, யூதர்களுக்கு எதிராக பேசாதீங்க அப்படின்னு வந்து குச்சி தூக்கிட்டு வந்துடுறாங்க. ஆனா நம்ம அப்படி பேசவே இல்லை. நம்ம வந்து எக்ஸ்ட்ரீமிசம் தான் வந்து எதிர்க்கிறோம். ஆக்சுவலா ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். ஒரு ரபைன்னு சொல்லுவாங்கல்ல, ஜூரிஷ் பிரீஸ்ட், அவர் வந்து சொல்றாரு, ஜயனிசம் இஸ் நாட் ஜூயிசம். நாங்க வந்து இவங்க பண்ற இஸ்ரேல் ஜயனிஸ்ட் பண்றதை நாங்க வந்து ஆதரிக்கவே கிடையாது. கடவுள் வந்து எல்லாருக்குமே வந்து பீஸ் தான் இது பண்றாங்க. நாங்க வந்து இத்தனைக்கும் காலங்காலமா வந்து முஸ்லிம்ஸோட வந்து பிரதர்ஸா தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். we were baby sitting each other's children. அவங்க குழந்தைங்க நாங்க பார்த்துட்டோம், எங்க குழந்தைங்க அவங்கள பார்த்துட்டோம், அவங்க பார்த்துட்டாங்க. இப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தோம். இது வந்து புதுசா வந்திருக்குது, இதுக்கும் ஜூயிஸ்க்கும் சம்பந்தமே இல்லை. ஆமா. So going back to the origin of ஆரம்பிச்சு விட்டது யாரு அப்படின்னா உள்ள போங்க. அதாவது வழக்கம் போல எல்லா பிரச்சனைக்கும் காரணமா ஒருத்தருப்பான்ல. இந்த ஜயானிஸ்ட் மூவ்மெண்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அந்த டைம்ல வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கூடயும் பிரிட்டிஷ் அந்த கிங்டம் கூடயும் வந்து அவங்க நிறைய ரிலேஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கான மோட்டிவேஷன்ஸ் வந்து அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி. சோ இப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸ்லோவா இந்த மாதிரி நாங்க வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள், எங்களுக்கு வந்து சேஃபா இருக்கிறதுக்கான ஒரு இடம் வேணும் அப்படின்ற மாதிரி வந்து லாபி பண்ணிட்டு வராங்க. இத லாபி பண்ணும்போது வந்து இவங்க இந்த மாதிரி ஒரு மேலோட்டமான ஒரு கோரிக்கையா வைக்கல. அவங்க வந்து ரொம்ப ஸ்பெசிபிக்கான ஒரு கோரிக்கையா வைக்கிறாங்க. எங்களுக்குன்னு ஒரு நாடு வேணும். அந்த நாடு வந்து இந்த பாலஸ்தீன் இப்ப இருக்கிற இடமான ஜெருசலேம் எங்க இருக்கோ அதுதான் எங்களோட வந்து நாடு. அதனால வந்து நாங்க வந்து அங்கதான் போக விருப்பப்படுறோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்பெசிபிக்கா ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. கரெக்ட். இந்த ஜயானிசம்ங்கிறதே வந்து ஜயான்ங்கிற வார்த்தையில தான் வருதுன்னு சொல்றாங்கல்ல. ஜயான்ங்கிற வார்த்தை வந்து ஹிப்ரூல இந்த ஜெருசலேம் இடத்தை குறிக்குதா? கரெக்டா? ஆமா, அந்த ஜெருசலேம் இருக்கிற இடத்துல வந்து ஒரு குன்று மாதிரி ஒண்ணு இருக்கு, ஒரு மலை மாதிரி இருக்கு. அந்த மலை பேர் வந்து ஜயான். அதனால அந்த இதுல இருந்து தான் இவங்களோட பேரையும் இவங்க எடுத்துக்கிறாங்க. அண்ட் இந்த ஜயான்ன்ற பேர் வந்து ஆஸ் வித் ஆல் திங்ஸ் இன் ஜெருசலேம் இன் அண்ட் தட் ஏரியா, அது அந்த எல்லா அப்ரஹாமிக் ரிலிஜன்ஸுக்குமே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடம் தான் அது. சோ அது இஸ்லாமா இருக்கட்டும் சரி, இல்லைன்னா வந்து கிறிஸ்டியானிட்டியா இருக்கட்டும் சரி, இல்லைன்னா இந்த யூத மதமா இருக்கட்டும் சரி, அதுக்குமே எல்லாருக்குமே வந்து அந்த இடத்துல சிக்னிபிகன்ஸ் இருக்குது. இதுக்காக ஜெருசலேமுக்காக தானே இந்த குருசேட் நடந்துச்சு. சிலுவை போர்னு சொல்லுவாங்க, 1500s அந்த டைம்ல நடந்துக்கும்னு நினைக்கிறேன். கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லிம்ஸ், ஜூஸும் அது இருந்தாங்களான்னு தெரியல, பட் இன் ஜெனரல் அந்த இடத்த ஆக்குபை பண்றதுதான் மெயின் மோட்டோவாவே இருந்துச்சு எல்லாத்துக்கும். ஆமா ஆமா, 100% ரைட். ஸோ இப்போ இந்த பிரிட்டன் கூட இவங்க இந்த கோரிக்கையை வைக்கும் போது இது எங்க நம்ம எந்த டைரக்ஷன்ல எடுத்துட்டு போகுது அப்படின்னா, வேர்ல்டு வார் 1 அண்ட் வேர்ல்டு வார் 2 டைரக்ஷன்ல நம்மள எடுத்துட்டு போகுது. ஸோ வேர்ல்டு வார் 1 நடக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஆட்டோமான் எம்பையர் அப்படின்ற எம்பையர் தான் வந்து டர்க்கி அண்ட் அந்த ரீஜன்ஸ் வந்து ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப ஆல்மோஸ்ட் ஒரு 400-500 இயர்ஸா அந்த இடத்த ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அண்ட் அவங்க வந்து இந்த ஆக்சிஸ் பவர்ஸோட அலைன் ஆனாங்க ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அப்போ. ஸோ அந்த ஆக்சிஸ் பவர்ஸ் வந்து we all know அந்த வார் தோத்துட்டாங்க, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் தோத்த அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த ஆட்டோமான் எம்பையர் இருக்கிற இடங்கள் வந்து பிரிட்டன் கிட்ட வருது. ஸோ இப்போ இந்த பிரிட்டன் கிட்ட வரும்போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ்ன்ற பாடியும் அதே டைம்ல வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. கரெக்டா? வேர்ல்டு வார் நடுவில் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். இன்ஃபேக்ட் பிரிட்டன் வந்து அரப் பீப்புள் கூட உடன்படிக்கை மாதிரி போட்டுக்கிட்டாங்க. நீங்க வந்து ஆட்டோமன் எம்பையரை தோக்கடிக்க ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்க இண்டிபெண்டன்ஸ் தரோம்
அப்படின்னு சொன்னாங்க. சோ அதனால அவங்களும் சேர்ந்துதான் சண்டை போட்டாங்க ஆட்டோமன் எம்பையருக்கு அகேன்ஸ்டா. கரெக்ட் கரெக்ட். ஆமா. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் பாடி வந்து சில டிசிஷன்ஸ் எல்லாம் எடுக்குது. அந்த என்ன மாதிரி டிசிஷன்ஸ் எடுக்குதுன்னா, இந்த கேப்சர் பண்ண ரீஜன்ஸை வச்சு நம்ம என்ன பண்றது, அங்க வந்து நெக்ஸ்ட் கவர்மெண்ட் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில டிசிஷன்ஸ் எல்லாம் எடுக்குது. அதை எடுக்கும் போது இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து ஒரு மேண்டேட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இந்த மேண்டேட்ன்றது வந்து அது ஒரு ஸ்பெசிபிக்கான மீனிங் இருக்கு அந்த வார்த்தைக்கு. அதாவது அது ஒரு லீகல் என்டிட்டின்னு வச்சுக்கலாம் இப்போதைக்கு. சோ இந்த நேரத்துக்கு இது ஒரு ஒரு கவர்னர் மாதிரி ஒரு இல்ல ஒரு ரூலிங் ஸ்ட்ரக்சர் மாதிரி நம்ம ஒண்ணு போடுவோம். இது டெம்பரரி. இதோட எண்ட் கோல் வந்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதோட நம்ம ஸ்டாப் பண்ணுவோம், அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. அந்த இடத்துல அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல அந்த பாலிசிஸ் ரூல்ஸ் எல்லாம் போடுறதுக்கு அந்த பாடிக்கு தான் உரிமை இருக்கும். அதை வந்து அது மேண்டேட்னு சொல்றாங்க. கரெக்ட். ஆமா ஆமா. சோ இப்போ இந்த மேண்டேட் வந்து அகைன் அந்த பீரியட் பிட்வீன் வேர்ல்ட் வார் 1 அண்ட் வேர்ல்ட் வார் 2 வந்து இருந்துட்டு வருது. திரும்ப வேர்ல்ட் வார் 2 வருது. வேர்ல்ட் வார் 2 நடக்கும்போது இல்ல இந்த டைம்லயே வந்து நிறைய பேர் வந்து நிறைய ஜூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மைக்ரேட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்ட். ஆமா ஆமா. ஏன்னா வந்து இந்த மேண்டேட் எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது இந்த ஜயானிஸ்ட் பிலாசபி பிரிட்டிஷ் கிங்டமோடையும் அந்த கவர்மெண்டோடையும் ஒரு ஃபேவர் இருக்கிறதுனால அவங்க வந்து இந்த லா ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஆமோதிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ வந்து எங்க ஜூஸ் இருந்தாலும் நீங்க வந்து உங்களுக்கு ஒடுக்குமுறை நீங்க ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா இங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி. அது ரொம்பவே அந்த காலத்துல அதுக்கு ஒரு பேசிஸ் இருக்குன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரிதான் ஒரு சிச்சுவேஷன் இருந்துட்டு இருந்திருக்கு அந்த டைம்ல. எல்லா நாட்டிலயும் எங்களை வந்து புறக்கணிக்கிறாங்க, வெளியே அனுப்புறாங்க. அதனால வந்து எங்களுக்கு ஒரு நாடு வேணும்னு கேட்கறது நியாயமான கோரிக்கைதான். அதுல இருக்க டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். கரெக்ட். அதான் அந்த டைம்லயே வந்து இந்த பிரிட்டிஷ் மேண்டேட்ங்கிறது ஒரு 1920 போல ஆரம்பிச்சிச்சு லீக் ஆஃப் நேஷன்ஸ் மூலமா. ஒரு நெக்ஸ்ட் 15-20 இயர்ஸ்க்கு வந்து லாட் ஆஃப் ஜூஸ் வந்து வந்துட்டே இருந்தாங்க உள்ள. முதல்ல வந்து பாலஸ்தீன்ஸும் வெல்கமிங்கா தான் இருந்தாங்க. ஆனா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து ரொம்ப நிறைய மைக்ரேஷன் ஆனதுக்கு அப்புறம் வந்து அவங்களும் பாலஸ்தீன்ஸ் வந்து லைட்டா ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அந்த பிரிட்டிஷ் மேண்டேட் அப்போ வந்து ஒரு நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல வந்து பாலஸ்தீனியன்ஸ் இண்டிபெண்டன்ஸ் தர்றோம் அப்படின்னு தான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க. சோ அந்த இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கறத பத்தியே வந்து பேச்சே நடக்காம மோர் டுவர்ட்ஸ் மேக்கிங் ஜூயிஷ் நேஷன் தான் போயிட்டு இருந்ததுனால ஒரு சண்டை ஆரம்பிச்சிருச்சு. பாலஸ்தீனியன்ஸ் வந்து ஜூயிஷ் ஆர்மிக்கும் பிரிட்டிஷ் ஆர்மிக்கும் அகெயின்ஸ்டா போக ஆரம்பிச்சாங்க. கரெக்ட். இந்த டைம்ல தான் வேர்ல்ட் வார் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஆமா. சோ இப்ப இந்த டைம்ல வந்து என்ன ஆகுதுன்னா, வேர்ல்ட் வார் 2க்கான விதைகள் வந்து ஏற்கனவே விதைக்கப்பட்டுருச்சு. சோ அந்த டைம்ல இன்னுமுமே இந்த யூதர்களோட அப்ரஷன் வந்து ஒரு பீக்கை ரீச் ஆயிட்டு இந்த ஹோலோகாஸ்ட் மாதிரி மனிதநேய கொடுமைகள் எல்லாம் நடக்குது. சோ இந்த மாதிரி நடக்கும்போது இன்னமுமே நிறைய மக்கள் வந்து அந்த மேண்டேட்டரி பாலஸ்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த மேண்டேட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்கல்ல, சோ அதை வந்து மேண்டேட்டரி பாலஸ்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த ஏரியாவுக்கு வந்து வராங்க. இன்ஃபேக்ட் வந்து ஆல்மோஸ்ட் 1.2 மில்லியன் பீப்புள் கிட்ட வராங்க அந்த டைம்ல. சோ இந்த இடம் இருக்கு இல்லையா, அதாவது இந்த பாலஸ்டைன் தான் இருந்த இடம் முன்னாடி, இப்போ இஸ்ரேலா மாறிடுச்சு. அந்த இடத்துல வந்து ஆஸ் லெஸ் as 13% ஜூஸ் இருந்தாங்க அதுக்கு முன்னாடி. பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் வந்து இந்த செகண்ட் வேர்ல்ட் வார்லாம் நடக்கும்போது வந்து ஆல்மோஸ்ட் 30+% வந்து ஜூஸ் இருக்காங்க. கரெக்ட். சோ இந்த செகண்ட் வேர்ல்ட் வார் முடியிற டைம்ல திரும்பவும் பிரிட்டன் வந்து அந்த இடத்துல இன்வால்வ்டா இருந்திருக்கு. சோ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த 1948ல அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் முடிஞ்சதுக்கு அப்புறமா டிக்ளேர் பண்ண அந்த பால்ஃபோர் டிக்ளரேஷன் வந்து எக்ஸ்பயர் ஆக போறது ஒரு நாள் முன்னாடி இந்த அபிஷியல்ஸ் ஜயனிஸ்ட் ஐடியாலஜிய வந்து ஃபாலோ பண்றவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இதுதான் இஸ்ரேல்ன்ற நாடு அப்படின்னு சொல்லி அவங்க இண்டிபெண்டன்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணிடுறாங்க. சோ அத அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது, அந்த நாடை எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது வந்து அவங்க பல விஷயங்களை வந்து அதுல உள்ள கொண்டு வராங்க. என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஜூயிஷ் ஸ்டேட், இது வந்து யூதர்களுக்கான நாடு, யூதர்கள் வந்து எங்க இருந்தாலும் வந்து ஒரு லா ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்ற மாதிரி ஒரு கோட்பாடுல வந்து இங்க வரலாம். உங்களுக்கு ஜூயிஷ் ஆன்செஸ்ட்ரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கிடைக்கும்.
ம். உங்களோட வந்து நீங்க ரெஃப்யூஜியா வந்தாலும் உங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை வந்து அமைச்சு கொடுக்கறது வந்து எங்களோட பொறுப்பு அப்படின்னு வந்து எல்லாமே வந்து அந்த யூதர்களை எப்படி அவங்களோட தாய் நாட்டுக்கு திரும்ப கூட்டு வரா மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவங்களோட அந்த ஒரிஜினல் ஜயானிஸ்ட் கோட்பாடை வந்து அவங்க இந்த ம். இடத்துல வந்து முறைப்படுத்துறாங்க. இப்போ இங்க இருந்து வந்து பல பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது அண்ட் அந்த பிரச்சனைகள் வந்து எல்லாமே இப்போ வரைக்குமே ஆன்கோயிங்கா தான் இருக்கு. ஸோ இதுதான் ம். நம்ம வந்து ஒரு ஷார்ட் ஹிஸ்டரி ஆஃப் ஹவு இந்த சயானிஸ்ட் பிலாசபி வந்து வர ஆரம்பிச்சது. அது எப்படி ம். வந்து கொஞ்சம் கொஞ்சமா பவர் எடுக்க ஆரம்பிச்சது அண்ட் அந்த அதுவும் இஸ்ரேலி கவர்மெண்ட்டும் வந்து எவ்வளோ க்ளோஸா லிங்க்டா இருக்கு, அந்த நேஷன் ஃபார்மேஷன் வந்து எவ்வளவு க்ளோஸா ம். லிங்க்டா இருக்கு அப்படின்றத வந்து நம்ம இதுல இருந்து லைட்டா புரிஞ்சுக்கலாம். கரெக்ட். ம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து இப்போ யூதர்கள் வந்து ஜயனிஸ்ட் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா ம். வந்து இப்போ இஸ்ரேலோட ஹிஸ்டரியும் அந்த ஜயனிசமோட ஹிஸ்டரியும் நம்ம எப்பவுமே சேர்த்து தானே பேசுறோம் அப்படிங்கிற மாதிரி ம். நம்ம பார்க்கும்போது வந்து அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது ம். எந்த அளவுக்கு வந்து ஒரு சிம்பாலிசமா இருக்கு அப்படின்னா அந்த ம். ஜயானிசமோட ஃபிளாக் ஒன்று இருக்கு. அந்த ஃபிளாக் வந்து ம். அவங்க 1890ஸ்ல எப்போ அந்த ஐடியாலஜி பாப்புலர் ஆக ஆரம்பிக்குதோ அப்போ வந்து ஒரு ஃபிளாக் ஒன்று அடாப்ட் பண்றாங்க. ஓகே. அந்த ஃபிளாக் தான் வந்து இன்னைக்கு இஸ்ரேலோட கண்ட்ரியோட ஃபிளாக். ஓகே. ஸோ அதனால வந்து நம்ம அந்த ஜயானிசமோட ஹிஸ்டரியையும் வந்து இஸ்ரேல்ன்ற ஒரு நாடையும் வந்து நம்ம பிரிச்சு பேசுறது வந்து ரொம்ப கஷ்டம். ம். அது ஓகே. யூதர்களுக்கான நாடு அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னா கூட வந்து அந்த இடத்துல ம். இந்த ஜயானிசமோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப பரவலா இருந்திருக்கு. ம். சோ அதனால வந்து நம்ம எப்பவுமே இது ரெண்டுத்தையும் இணைச்சு பேசுற மாதிரி இருக்கும். அதுல நம்ம ம். முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த டிஸ்டிங்ஷனை ரொம்ப தெளிவா, அதாவது அந்த மக்கள் யூதர்கள் ஜயானிஸ்ட் கிடையாது. ஆனா வந்து அந்த ம். நாடு இஸ்ரேல் அதுக்கு வந்து ஜயானிஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப நிறைய இருந்திருக்கு அப்படிங்கறதையும் நம்ம இப்ப தெளிவா சொல்லிடலாம் ஃபர்ஸ்ட். கரெக்ட். நீங்க சொல்ற மாதிரி இது ரெண்டும் சேர்ந்து தான் பாக்குற மாதிரி இருக்கு. என்னென்ன காரணங்களும் இருக்கு. லைக் இப்போ வந்து அந்த அல் நக்பா அப்படின்னு சொல்றாங்க. ஏகப்பட்ட பாலஸ்தீனியன்ஸ் ஒரு 700,000, அதாவது 7,00,000 பாலஸ்தீனியன்ஸ் வந்து அந்த பாலஸ்தீனியன் ரீஜன்ஸ்ல இருந்து லைக் ஃபோர்ஸ்ஃபுல்லா வெளியே அனுப்புறாங்க. ரெஃப்யூஜிஸா வெளியே போறாங்க. அதுல எக்கச்சக்கமான ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கொல்லப்படுறாங்க. இதுக்கு வந்து காரணம் வந்து அந்த டைம்ல இந்த இஸ்ரேலி எப்படி சொல்றது ஆர்மி மாதிரி வச்சுக்கலாம். ஹகனாங்கிற ஒரு ஜைனஸ் குரூப். ஸோ இவங்க இப்படி பண்ணி வெளியே அனுப்புறாங்க. வெளியே அனுப்புனதுக்கு அப்புறம் வந்து வேர்ல்டு மற்ற பார்ட்ல இருந்து யூதர்கள் வந்து இந்த இடங்கள்ல வந்து செட்டில் ஆகுறாங்க. கரெக்டா? ஏன்னா இந்த செட்டில்மெண்ட் வந்து அவங்க வந்து ரிலீஜியஸ் காரணங்களுக்காக தான் பண்றாங்க, இல்ல வந்து ஜைனிஸ்ட் காரணங்களுக்காக பண்றாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படிதான் பண்றாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்காக சில யூதர்கள் பண்ணவங்களும் இருக்காங்க. அவங்க இல்லவே இல்லை சொல்ல முடியாது. ஆனா நிறைய பேர் வந்து எனக்கு வந்து லேண்ட் சீப்பா கிடைக்குது, எனக்கு வந்து ஜெருசலேம் பக்கத்துலயே இருந்தா எனக்கு பெட்டர், இந்த மாதிரி நிறைய காரணங்களால அவங்களும் இங்க வர்றாங்க. அதுவும் ஒரு எப்படி சொல்றது சைடு எஃபெக்டாகவும் கூட சொல்லலாம். கரெக்ட். இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்துல வந்து அந்த இடத்துல அதாவது இஸ்ரேல் பாலஸ்தீன் டெரிட்டரிஸ்ல வந்து ஆல்மோஸ்ட் 73% வந்து ஜூஸ் இருக்காங்க. ஓகே. அதனால வந்து இன்ஃப்ளக்ஸ் வந்து இருந்துட்டே தான் இருந்திருக்கு. மக்கள் அங்க வந்துட்டே இருந்திருக்காங்க. அந்த ப்ராமிஸ் ஆஃப் சேஃப் லேண்டு, எங்க ஜூஸ்க்கான ஒரு லேண்ட் அப்படிங்கிறது வந்து அந்த சேஃப்டி ஃபேக்டர்லாம் கண்டிப்பா ஒரு ரீஅஷூரன்ஸா இருந்திருக்கு. அதை நோக்கி வரவங்க வந்துட்டு இருந்திருக்காங்க. சரி, அங்க இருந்த அரபு மக்கள்லாம் என்ன பண்ணாங்க? அவங்களுக்கான ரெப்ரசன்டேஷன் எதுவும் இல்லையா? இது எதுக்கு சண்டையெல்லாம் போடலையா? இது வேற வேற விதத்துல ஓவர் த கோர்ஸ் ஆஃப் டைம் வந்து நடந்துட்டு இருந்திருக்கு. இப்போ அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த அல் நக்பா நடக்கும் போது வந்துட்டு அப்போர்ல இருந்தே சரி இங்க வந்துட்டு இது இல்ல, பீஸ் இல்ல, சோ வந்து சுமூகமா கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து வேற வேற ஷேப்ல வேற வேற ஃபார்ம்ல பல லீடர்ஸ் இருந்திருக்காங்க, பல ஆர்கனைசேஷன்ஸும் இருந்திருக்கு. சோ அதுல ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் லீடர்ஸ் யாருன்னு பார்த்தா நம்ம யாசர் அரஃபத்னு சொல்லலாம். ஸோ யாசர் அரஃபத் வந்து பாலஸ்தீனியன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன்ற பிஎல்ஓ வந்து ரெப்ரசென்ட் பண்றாரு. ரெப்ரசென்ட் பண்ணி இந்த இடத்துல வந்து நம்ம பீஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இப்போ நீங்க பாலஸ்தீனியர்களை விரட்டி விட்டுட்டு தான் இந்த இடத்துல வந்து ஒரு ஜூவிஷ் ஸ்டேட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்ன்றது கிடையாது. இன் சம் வேஸ் வி ஷுட் பீஸ்ஃபுல்லி கோஎக்ஸிஸ்ட் அப்படிங்கறத வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு மோட்டிவா இருக்கு. ஆனா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1970s 1980s அந்த டைம்ல நடந்தது தானே. அதுக்கு முன்னாடியே வந்து நிறைய அரப் நேஷன்ஸ் வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க. இந்த இஸ்ரேல் அரப் வார் நடந்திருக்கு, 6 டே வார் நடந்திருக்குது. ஆனா அது எல்லாத்துலயுமே வந்து இஸ்ரேல் ஜெயிச்சிருக்குது. அத்தனை அரப் கண்ட்ரிஸ் வந்து சண்டை போட்டு
இஸ்ரேல ஆக்குபை பண்ணணும்னு நினைச்சு உள்ள வந்தப்ப கூட வந்து இஸ்ரேல் அப்பயே அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்திருக்குது, எல்லாரையும் தோக்கடிச்சிருக்குது. அதோட விளைவா இன்னும் கொஞ்சம் இடங்களை அனெக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த காசா வெஸ்ட் பேங்க்னு சொல்றாங்கல்ல, இது வந்து இந்த வாருக்கு அப்புறம் தான் வந்து அனெக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட இஸ்ரேல் அப்படிங்கிற இடத்துல அது இல்ல, யுனைடெட் நேஷன்ஸ் கொடுத்த இடத்துல அது இல்ல. இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவா அனெக்ஸ் பண்ணிருக்காங்க. கரெக்ட் கரெக்ட். அதான் இப்போ அந்த சினாய் பெனின்சுலா அப்படின்ற மாதிரி சொல்ற இடம் வந்து இப்போ ஈஜிப்டுக்கு கண்ட்ரோல்ல இருக்குது. ஆனா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வார் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இஸ்ரேல் வந்து அந்த இடத்த ஆக்குபை பண்ணிட்டு இருந்துச்சு. இப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்றதையும் நம்ம குயிக்கா பேசிடலாம் நினைப்பேன். என்னன்னா, இப்போ அந்த பால்ஃபோர் டிக்ளரேஷன் எக்ஸ்பயர் ஆக போற டைம்ல வந்து இவங்க நாம ஒரு ஜூயிஷ் ஸ்டேட் அப்படின்றத வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க, கரெக்டா? சோ இந்த எஸ்டாப்ளிஷ் பண்ண டைம்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ இந்த ரீஜன்ல என்ன நடந்துட்டு இருந்திருக்கு அப்படிங்கறத சுத்தி இருக்கிற நாடுகள்லாம் பார்த்துட்டு தான் இருக்கு. அண்ட் சுத்தி இருக்கிற நாடுகள் வந்து மோஸ்டா அரப் நேஷன்ஸா தான் இருக்கு. லைக் ஈஜிப்டா இருக்கட்டும் சரி, ஜார்டானா இருக்கட்டும் சரி, இல்லைன்னா வந்து லெபனானா இருக்கட்டும் சரி, இதெல்லாமே. சோ அவங்க வந்து இந்த கண்ட்ரி ஃபார்ம் ஆன கொஞ்ச நாள்லயே வந்து நிறைய போர் தொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்து நீங்க ஃபோர்ஸ்ஃபுல்லா இந்த இடத்துல வந்து இங்க இருக்கிற பலஸ்தீனிய அரப் மக்களை வந்து வெளியே தள்ளிட்டு ஒரு கண்ட்ரி ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. சோ அதுல வந்துட்டு அந்த இருந்த கான்ஃபிளிக்ட்ல எல்லாம் தான் இந்த யோம் கிப்பூர் வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார் இருந்திருக்கு. அது கூட வந்து இந்த 6 Day வார் நீங்க சொன்ன வாரும் நடந்திருக்கு. சோ அந்த இடத்துல இருக்க இந்த கான்ஃபிளிக்ட் வந்து இந்த நாடு ஃபார்ம் பண்ண டைம்ல இருந்தே இருந்துட்டே தான் இருந்திருக்கு. சோ இப்ப இந்த பீஸ் டாக்ஸ் எல்லாம் இருந்திருக்குல நவீன், சோ என்ன இடங்கள்ல என்ன ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி மேஜரா இது பண்ணிருக்காங்க? ஆக்சுவலா நீங்க சொன்னீங்க இல்லையா யாசர் அரஃபத் அப்படின்னு, அவங்க வந்து PLO அப்படிங்கிற குரூப் மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி. ஆக்சுவலா PLOங்கிறதே வந்து நிறைய குரூப்ஸ் சேர்ந்துதான் வந்து PLO அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து ஃபத்தா அப்படிங்கிற குரூப் இருக்குது, ஹமாஸ் அப்படிங்கிற குரூப் இருக்குது, எல்லாமே சேர்ந்து ஒரு PLO, பாலஸ்தீனியன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன். ஏன்னா அவங்க தே ஆர் ட்ரைங் ஃபார் லிபரேஷன் ஆஃப் பாலஸ்தீன் அப்படிங்கிற மாதிரி. ஆனா வந்து அவங்க வந்து இந்த மாதிரி பீஸ் டாக் ட்ரை பண்றப்பவும் ஸ்டில் அவங்களுக்கு பெருசா வந்து அவங்க எதிர்பார்க்குற ஜஸ்டிஸோ அவங்க எதிர்பார்க்குற இண்டிபெண்டன்ஸோ பெருசா கிடைக்கல. அதனால வந்து நிறைய ப்ரொடெஸ்ட்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த இன்டிஃபாடா அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டிஃபாடானா அப்ரைசிங் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஒரு 1990s அந்த டைம்ல நடக்கும். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க ரொம்ப செக்யூலரா இருக்காங்க. இந்த PLOங்கிறவங்க ரொம்ப வந்து சாஃப்டா இருக்காங்க. இவங்களால வந்து இஸ்ரேல் கிட்ட இருந்து நம்மளுக்கு எதுவுமே வந்து விடுதலை கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி நினைச்சு அந்த டைம்ல தான் ஹமாஸ் ஃபார்ம் பண்றாங்க. ஹமாஸும் அந்த டைம்ல ஃபார்ம் பண்றப்போ வந்து ஒரு பொலிட்டிக்கல் குரூப் தான். பட் வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் ஒரு மிலிட்டன்ட் செக்ஷனும் வச்சிருந்திருக்காங்க அவங்க. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்பதான் வந்து இந்த மற்ற கண்ட்ரீஸ்லாம் கொஞ்சம் இன்வால்வ் ஆகி இங்க ரொம்ப பீஸ் இல்லாம போயிட்டு இருக்கு, நம்ம வந்து ஏதாவது உள்ள பூந்து நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்லோ அக்கார்ட்ஸ் அப்படின்னு ஒன்று பண்றாங்க. ஆஸ்லோ அக்கார்ட்ஸ்னா லைக் நார்வேயோட கேபிட்டல் ஆஸ்லோல சில அக்ரிமெண்ட்ஸ் மாதிரி போடுறாங்க. எப்படின்னா பாலஸ்தீனியன் அத்தாரிட்டியை ஃபார்ம் பண்றாங்க. அந்த பாலஸ்தீனியன் அத்தாரிட்டிக்கு சில இடங்கள்ல ஃபுல் கண்ட்ரோல் கொடுக்குறாங்க. அதுக்கு பதிலா பாலஸ்தீன் வந்து ஆக்சுவலா அது வரைக்குமே வந்து பாலஸ்தீனியன் குரூப்ஸ் யாருமே வந்து இஸ்ரேல் ஒரு நாடா ரெகக்னைஸ் பண்ணவே மாட்டாங்க. இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல தான் இந்த ஆஸ்லோ அக்கார்ட்ஸ்க்கு அப்புறத்துல இருந்துலாம் பாலஸ்தீன்ல வந்து இஸ்ரேல வந்து ஒரு நாடா ரெகக்னைஸ் பண்றாங்க. இதுவே வந்து இந்த ஹமாஸ்க்கு வந்து பிரச்சனையாகுது. ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட மொத்த லேண்டு நம்மளோடது, இங்க எப்படி நீங்க வந்து இஸ்ரேல் ஒரு நாட்டை நீங்க வந்து ரெகக்னைஸ் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சண்டை போடுவாங்க. அதே மாதிரி அவங்களும் நீங்க எப்படி வந்து பாலஸ்தீன் கூட சுமூகமா போவீங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேலி ரைட் விங்ஸ் வந்து ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து இஸ்ரேலி பிரைம் மினிஸ்டரே வந்து கொலை பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி வந்து பாலஸ்தீனோட பீஸ் டாக் பண்ணதுனால இஸ்ரேல் PM ஒரு ரைட் விங் இஸ்ரேலி பர்சனே வந்து கொலை பண்ணிருக்காங்க. என்ன வந்து பீஸ் கொண்டு வர ட்ரை பண்ணாலுமே வந்து பெருசா எதுவும் ஹெல்ப் பண்ண முடியல. இப்ப இந்த ஆஸ்லோ அக்கார்ட்ஸ் தான் வந்து அந்த 1967 பார்டர்ஸ்னு சொல்லப்படுற விஷயம், கரெக்டா? இப்போ அதுல வந்து இந்த ஏரியாஸ்லாம் வந்து இஸ்ரேல், இந்த ஏரியாஸ்லாம் பாலஸ்தீன் அப்படின்ற மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணி இப்போ நம்ம பாக்குற பல மேப்ஸ் வந்து அந்த பார்டர்ஸை பேஸ் பண்ணி தான் மேப் டிஸ்கஸ் பண்றாங்க, கரெக்டா? கரெக்ட். ஒரு இடத்துல சில இடத்துல பாலஸ்தீனுக்கு ஃபுல் கண்ட்ரோல், சில இடத்துல வந்து இஸ்ரேல் ஃபுல் கண்ட்ரோல், சில இடத்துல வந்து பாலஸ்தீனுக்கு வந்து சிவில் கண்ட்ரோல் மட்டும் கொடுப்பாங்க. ஆனா வந்து அந்த மிலிட்டரி செக்யூரிட்டி எல்லாம் வந்து இஸ்ரேல் வச்சுக்கும் இப்படிங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அதை பெருசா ஃபாலோ பண்ண முடியல ரெண்டு பேராலையுமே. ரொம்ப வயலன்ஸ் ரைஸ் ஆயிருக்குது. அப்பதான் வந்து இந்த இஸ்ரேலி பிரைம் மினிஸ்டர் எல்லாம் கொல்லப்பட்டிருக்காங்க.
ம். இதுல நீங்க சொன்ன இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன். என்னன்னா, இந்த ஹமாஸோட ஆம், மைண்ட் செட் என்ன அப்படின்றது வந்து அதுல இருந்து நமக்கு தெரிய வருது. என்னன்னா, ம், இது நம்ம இடம். நம்ம இடத்துல இருந்து இவங்க ஒரு நாட உண்டாக்கிக்கிட்டாங்க. உண்டாக்கிக்கிட்டு இப்போ ம், நம்ம ரெகக்னைஸ் பண்ண சொல்றாங்க. அப்படின்ற ம், மாதிரியோட வெளிப்பாடு வந்து எப்படி வருதுன்னா, இஸ்ரேல்ன்ற ஒரு நாடே இருக்கக்கூடாது. இது வந்து ஒரு ம், பாலஸ்தீனிய நாடு. அவங்கள மொத்தமா வெளியே தள்ளிட்டு, நம்ம இத ஒரு பாலஸ்தீனிய இஸ்லாமிய நாடா நம்ம இத வந்து திரும்ப நிலைநாட்டணும் அப்படிங்கிறது தான் ஹமாஸோட கோட்பாடு. கரெக்ட்டா? ம். கரெக்ட், கரெக்ட். ஆனா இந்த மாதிரி இந்த ஆஸ்லோ அக்கார்ட்ஸ்க்கு அப்புறம் நம்ம சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்குல்ல. ம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு இன்பேலன்ஸ் சொசைட்டி ஃபார்ம் ஆயிருக்குது. எப்படின்னா அந்த ஒரு அப்பார்த்தைட்னு சொல்றாங்க. இஸ்ரேல் மக்களுக்கு அதாவது ஜூயிஷ் மக்களுக்கு வந்து வித்தியாசமான ஒரு டிஃபரெண்டான ரைட்ஸும், பாலஸ்தீனியன் மக்கள் அவங்க எங்க தங்கியிருக்காங்கிறத பொறுத்து டிஃபரெண்டான ரைட்ஸும் இருக்குது. அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பேசலாம். ஏன்னா அது ரொம்ப முக்கியம் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன் வந்து கண்டினியூஸா வந்து அங்க வந்து ஒரு ரிவால்ட் நடந்துட்டே இருக்குது, ஏன் வந்து அன்சாட்டிஸ்ஃபைடா இருக்காங்க அங்க இருக்க மக்கள், அப்படின்னு ஏன் வந்து அங்க வந்து இன்ஜஸ்டிஸ் நடந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது வந்து முக்கியமான ம். பேக்கப்பா இருக்கும். கரெக்ட். இப்ப இந்த அபார்த்தைடுன்ற வார்த்தை வந்து சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வருது இல்லையா? அதாவது கரெக்ட். ஒரு இனத்த பேஸ் பண்ணி ஒருத்தவங்களுக்கு ஒரு ரூல்ஸ், இன்னொருத்தவங்களுக்கு வேற ரூல்ஸ் அப்படின்ற மாதிரி போடுறது வந்து சவுத் ம், ஆப்பிரிக்கால அபார்த்தைடு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அந்த ம், அபார்த்தைடுன்றத வந்து தாண்டி அந்த நாடு வந்திருக்கு. நெல்சன் மண்டேலா வந்து ம், அதுல ஒரு மெயின் லீடரா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் சவுத் ம். ஆப்பிரிக்கா இண்டிபெண்டன்ஸ் வாங்கி அபார்த்தைடை ஒழிச்சு இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு அங்க. இப்ப கரெக்ட். இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு இல்லையா? இந்த அபார்த்தைடுன்ற வார்த்தைய வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணலாமா கூடாதா? அப்படிங்கிற ம், மாதிரி வந்து கொஞ்சம் டிபேட் இருக்குது. அதாவது ம், கருப்பின மக்கள் மேல வந்து ஒயிட் காலனைசர்ஸ் வந்து ம், அவங்களோட இத திணிக்கிறத தான் நம்ம வந்து அபார்த்தைடுன்னு சவுத் ஆப்பிரிக்கால சொல்றோம். அத வந்து இங்க ம், யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசுறவங்க சில பேர் இருக்கிறாங்க. ஆனா ம், இதுக்கு வந்து ஒரு ரொம்ப தெளிவான ஒரு பதில் இருக்கு. என்ன அப்படின்னா, ம், யுனைட்டட் நேஷன்ஸ் ல வந்து ஒரு வோட் ஒண்ணு நடந்திருக்கு. அந்த வோட் ம். நடக்கும்போது என்ன டாபிக்ல வோட் அப்படின்னா, சவுத் ஆப்பிரிக்கால வந்து அபார்த்தைட ஒழிக்கணுமா கூடாதா? அப்படிங்கிற ஒரு ஓ! வோட். சோ ஓகே. அந்த வோட் நடக்கும்போது இஸ்ரேல் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அபார்த்தைட ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி ம். வோட் போடுது. ஓகே. அப்போ அந்த சவுத் ஆப்பிரிக்கன் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கார்ல, சோ அவர் வந்து ம். அ அவர் பேர் எனக்கு கரெக்ட்டா ஹென்ட்ரிக் சம்திங் அவர் பேரு. ஓகே. ஆம், அவர் வந்து இந்த இஸ்ரேலோட ஓட்ட வந்து ஸ்பெசிஃபிக்கா கிரிட்டிசைஸ் பண்றாரு. கிரிட்டிசைஸ் ஓ! பண்ணி என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து, ம். நீங்க வந்து இங்க ஓட்டு போடுறது உங்களுக்கு வந்து அருகதையே கிடையாது. இஸ்ரேலே வந்து ம். ஒரு அபார்த்தைட் ஸ்டேட் தான் அப்படின்னு ம். அவர் ஸ்பெசிஃபிக்கா வந்து கிரிட்டிசைஸ் பண்றாரு. ம். சோ அதனால வந்து அதாவது எப்படி யுஎஸ் வந்து நீங்க யாரையும் காலனைஸ் பண்ணக்கூடாது, மத்தவங்க யாரும் காலனைஸ் பண்ணக்கூடாது. அது வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்ற மாரி இருக்கும். கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. ம். ஆமா. சோ ம். அதனால வந்து இது ம். கண்டிப்பா இதுக்கு அபார்த்தைடுன்னு நம்ம கூப்பிடலாம். கண்டிப்பா அப்படிதான் ம். கூப்பிடணும். ஏன்னா வந்து ம். அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. ம். சோ இப்போ சொல்லுங்க நவீன். லைக் என்ன மாரி இந்த அபார்த்தைட் விஷயங்கள்லாம் வந்து இஸ்ரேல்ல நடந்துட்டு இருக்கு? ம். அதான் ஆக்சுவலா வந்து 4 ரீஜனா பிரிக்கிறாங்க. பாலஸ்தீனியன் மக்கள் இஸ்ரேல் ஃபுல்லா வாழ்றாங்க. ஆனா வந்து தனித்தனி பிளாக்கா இருக்குது. அது எப்படின்னா டிஃபரெண்ட் கலர்டு ஐடி கார்ட்ஸ் தராங்க. ஓகேவா? ம். காசா ஸ்ட்ரிப்ல ஒரு இடம் இருக்குது. வெஸ்ட் பேங்க்ல ஒரு இடம் இருக்குது. ஈஸ்ட் ஜெருசலேம்ல ஒரு இடம் இருக்குது. மீதி இருக்க இடம்லாம் ஒரு ஒரு இடம். ம். ஓகேவா? இப்ப காசா ஸ்ட்ரிப்ல இருக்கீங்க அப்படின்னா, அந்த காசா ஸ்ட்ரிப் விட்டு உங்களால வெளிய வரவே முடியாது. ம். ஃபுல் பிளாக்கேட் அப்படின்னு சொல்றாங்க. 2005ல இருந்து அந்த இடத்த ஃபுல்லா பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஹமாஸ் பவருக்கு வருதோ அப்பையில இருந்து இஸ்ரேலோட மிலிட்டரி ட்ரூப்ஸ் வந்து ஃபுல்லா அதை சரௌண்ட் பண்ணியிருக்குது. ஒருத்தர் ம். கூட அங்க இருந்து வெளியே போக முடியாது அந்த இடத்த விட்டு. சோ அதனால ம். என்ன சொல்றாங்க அப்படின்னா வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஓப்பன் ஏர் பிரிசன் அப்படிங்கிறாங்க. ம். ஸோ அங்க வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு சிவில் ரைட்ஸ் கிடையாது, உங்களால ஓட்டு போட முடியாது, ம். உங்களுக்கு எல்லாமே பிளாக் ஆயிருக்கும். இப்ப எப்படின்னா இந்த பிளாக்கேட்னால என்ன நடந்திருக்கு அப்படின்னு மட்டும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க இருந்து ஒரே ஒரு பவர் பிளான்ட்டையும் உடச்சாங்க, இது பாம்பு போட்டு இது பண்ணிட்டாங்க. ம். உங்களுக்கு இம்போர்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் கிடையாது. அங்க ஃபிஷிங் அங்க வந்து இன்ஃபேக்ட் வந்து காசா ஸ்ட்ரிப்போட வந்து மெடிட்டரேனியன் சி இருக்குது. ம். ஆனா அதுலயுமே வந்து ஒரு ரொம்ப சின்ன பார்ட்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ஆக்சஸே இருக்குது. அதை தாண்டி போகவே முடியாது உங்களால ஃபிஷர்மேனால. ஃபிஷிங் ம். பண்ண முடியாது. எலக்ட்ரிசிட்டி ஃபியூல் ரொம்ப லிமிட்டடா இருக்கும். மெடிக்கல் சப்ளை வராது. ம். இதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஃபுட்டு வந்து வெளியே இருந்து உள்ள போகுது காசா மக்களுக்கு. அதையே என்ன பண்றாங்க அப்படின்னா இஸ்ரேல் இது வந்து அபிஷியல் கிட்டத்தட்ட ஸ்டேட்மெண்ட் மாதிரியே சொல்றாங்க அங்க இருக்க அத்தாரிட்டிஸே. ம். கேலரிஸ் வந்து கவுண்ட் பண்ணி உள்ள அனுப்புவாங்களாமா. இத்தனை மக்கள் இருக்காங்க, இத்தனை நாளைக்கு இவ்வளவு கேலரிஸ் தான் அனுப்ப தேவைப்படும். ஸோ அவங்க சர்வே பண்றதுக்கு தேவையான அளவு மட்டும் தான் கேலரிஸ் உள்ள அனுப்புறாங்களாமா. ஓ!
அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாவர்ட்டி லெவல் சொல்ல தேவையில்ல, 50% கீழே பாவர்ட்டி லைன் கீழே தான் இருக்காங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 40% மேல இருக்குது. ஆமா முக்கியமா வந்து தண்ணி அவங்களுக்கு வந்து நல்ல தண்ணி கிடையாது. அவங்களுக்கு இந்த சூவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ல இப்போதைக்கு நிறைய டைம் வந்து சீ வாட்டர் குடிக்கிற அளவுக்கு நிலைமை போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஒருத்தவங்க வாழ்றாங்க, அதுவும் லாஸ்ட் 15-16 இயர்ஸா வாழ்றாங்க அப்படின்னா இதை வந்து அபார்ட்டைட்னு சொல்லாம எப்படி சொல்றது? கண்டிப்பா கண்டிப்பா. அண்ட் இன்ஃபேக்ட் வந்து அந்த காசா ஸ்ட்ரிப்னு நம்ம சொல்றத வந்துட்டு அதோட சைஸையும் நம்ம சொல்லிட்டா இமேஜின் பண்றவங்களுக்கு வசதியா இருக்கும்னு நினைக்கிறேன். அதோட லென்த் வந்து 30 கிலோமீட்டர், அதோட விட்த் வந்து 12 கிலோமீட்டர். ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு சென்னை சிட்டில ஒரு பாதி சைஸ்ன்னு வச்சுக்கலாம் நம்ம. அந்த அளவுக்கு ஒரு சின்ன ஏரியா. அந்த சின்ன ஏரியால வந்து 20 லட்சம் மக்கள் இருக்காங்க. அண்ட் அவங்க வந்து இந்த மாதிரி லார்ஜஸ்ட் ஓப்பன் ஏர் பிரிசன்ல இந்த ஹியூமனிடேரியன் கண்டிஷன்ஸே இல்லாத மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல கடந்த 15 வருஷமா இருந்துட்டு இருக்காங்க. கரெக்ட். அதாவது வந்து கான்டாக்ட் எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு 17 வருஷமா இப்படி இருக்கு அப்படின்னா ஒரு யங்ஸ்டர் 17 வருஷம் முன்னாடி பிறந்த யங்ஸ்டர் அந்த இடத்த விட்டு வெளியே வந்திருக்கவே முடியாது. அவங்க வந்து பாலஸ்தீன்ல பக்கத்து இடத்துக்கு கூட போக முடியாது அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப வந்து அவங்களுக்கு வந்து ரிசன்மெண்ட் இருக்குது, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கண்டினியூஸா வந்து ஒரு ரெபலியஸ் மைண்ட் செட் இருக்குதுங்கிறது வந்து தவிர்க்க முடியாதுதான். ஏன்னா அவங்களோட பொசிஷன்ல நம்மளை வச்சு பார்க்கணும்ல, இப்படி இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். ஆமா. அதாவது இப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நம்ம பேசுறது வந்து தேவையானதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த டெரரிசம் அப்படிங்கிறது வந்து எப்பவுமே ஒரு ரேடிகலைசேஷன்ல இருந்துதான் உருவாகுது. அதாவது ஒரு குரூப் ஆஃப் மக்களை வந்து நம்ம ஒடுக்கி 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 உனக்கு ஃப்ரீடம் கிடையாது, உனக்கு டிக்னிட்டி கிடையாது, உனக்கு வந்து உன் மேல எனக்கு ஃபுல் கண்ட்ரோல் இருக்கு, அதை நான் எப்ப வேணா எப்படி வேணா வெளிக்காமிக்கலாம், உன்னோட ஃபுல் லைஃபையும் நான் தான் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும்போது வந்து அந்த இடத்துல அந்த ஒரு நீட் ஃபார் ஃப்ரீடம் வந்து சில பேரை வந்து ரேடிகலைஸ் பண்ணுது. கரெக்டா? இப்போ பீஸ்ஃபுல்லா அதை அப்ரோச் பண்ணலாம், பீஸ்ஃபுல்லா வந்து நெகோசியேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்றாங்க. சின்சியரான எஃபர்ட்ஸ் இருக்குது. ஆனா இந்த யுனைடெட் நேஷன்ஸ் மாதிரி இருக்கிற பாடிஸா இருக்கட்டும் சரி, இல்லைன்னா வந்து மத்த நியூட்ரலான இடங்கள் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்லோ அக்கார்ட்ஸ் மாதிரி பீஸ் டாக்ஸ் நடக்கும் போதும் சரி, இது எல்லாமே ஒரு இதுவும் பிரேக் டவுன் ஆகி வந்து மீன்வைல் இப்போ இந்த டாக்ஸ் எல்லாம் நடந்தாலுமே இவங்களுக்கான ஒடுக்குமுறை வந்து டே டு டே கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கு. கரெக்டா? சோ இப்போ அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பாயிண்ட்ல இது பீஸ்ஃபுல்லா முடியவே முடியாது. நம்மள வந்து ஒரு மனுஷனா மதிக்கிறதுக்கு வந்து இங்க வெளியே இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு தோணவே மாட்டேங்குது. சோ நம்ம வந்து ஆர்ம்ஸ் எடுத்து அப்ரைஸ் பண்ணி நம்மளோட விடுதலை நம்மளே தேடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரேடிகலைஸ் பண்ணது. கரெக்டா? சோ இப்ப இது வந்து ஹமாஸுக்கு வந்து எங்க இருந்து ஸ்ட்ரென்த் நம்பர்ஸ் வருது அப்படிங்கறத வந்துட்டு நம்ம யோசிக்கும் போது இந்த ஒரு விஷயம் இருக்கு. சோ அதுல இருக்கிற எல்லாருமே வந்து பிரெயின் வாஷ்டு, எல்லாருமே வந்து இது அப்படின்ற மாதிரி நம்ம டக்குன்னு கன்க்ளூடும் பண்ணிட முடியாது. இந்த மாதிரி டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் அவங்க டெரரிஸ்ட் அப்படின்ற மாதிரி தே ஆர் பேட் அப்படின்றது அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நம்மளால இமேஜின் பண்ணி பார்க்க முடியாத மாதிரி ஒரு சிச்சுவேஷனை வந்து ஒரு லாங்கஸ்ட் பீரியட் ஆஃப் டைமுக்கு வந்து ஃபேஸ் பண்ணிருக்காங்க. கரெக்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, ஒன் மேன்ஸ் டெரரிசம் இஸ் அனதர் மேன்ஸ் ரெவல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. சோ அந்த மாதிரி இப்ப நம்ம யார பாக்குறோங்கிறது இருக்குது. இப்போ வந்து இதே எல்டிடி வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. காரணம் வந்து அவங்க போராளி இயக்கம் அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆனா ஸ்ரீலங்கன்ஸ் வந்து அவங்க வந்து எனிவே வந்து டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன், ஈவன் அவுட் சைட் தி வேர்ல்டு வந்து அவங்க எல்லாருமே வந்து டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் தான் பாக்குறாங்க. ஸோ எந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து பாக்குறோங்கிறது தான் வந்து அவங்களுக்கான நியாயங்களையும் அநியாயங்களையும் நம்ம கண்ணில் காட்டணும்னு நினைக்கிறேன். கரெக்ட் கரெக்ட். ஆக்சுவலா நம்ம காசா ஸ்ட்ரிப் பத்தி பேசணும். காசா ஸ்ட்ரிப் தான் இப்படி இருக்கு, மற்ற இடத்துல நல்லா தான் இருக்கு அப்படின்னு நினைச்ச கூடாது. மற்ற இடத்துலயும் அவ்வளவு பெட்டராலாம் ஒன்றும் கிடையாது. வெஸ்ட் பேங்க்லயுமே வந்து கம்ப்ளீட் சிவில் ரைட்ஸ் தான் கிடையாது. அங்க வந்து மூவ்மெண்ட்ஸ் ரொம்ப லிமிட்டடா தான் இருக்குது. ஃபுல் செக் பாயிண்ட்ஸ். அது எப்படின்னா இந்த ஜியோகிராஃபியை புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மேப்பை நல்லா பார்க்க வேண்டியிருக்குது. வெஸ்ட் பேங்க்ல பாலஸ்தீனியன் ஏரியாஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது வந்து கம்ப்ளீட்டா ஒரு பிளாக் மாதிரி இல்லாம ஒரு 160 சின்ன சின்ன இடங்கள் இருக்குது. ஓகேவா? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு உங்களால போக முடியாது. அதுக்கு நடுவில் வந்து இஸ்ரேலி ஏரியாஸ் இருக்குது, அதாவது ஜூயிஷ் ஏரியாஸ் இருக்குது. ஸோ ஃபுல்லா செக் பாயிண்ட்ஸ் வச்சு மூடி வச்சிருக்காங்க. அதை விட்டு நீங்க போகணும்னு நீங்க வந்து பெர்மிஷன் வாங்கணும். ஆனா யார்கிட்ட வாங்கணும் அப்படின்னு இஸ்ரேலி அத்தாரிட்டி வாங்கணும். அவங்க வந்து லிமிடெட் டைம் ஃப்ரேமுக்கு ஒரு உங்களுக்கு பெர்மிட் தராங்க. ஓகேவா? அந்த டைம்க்கு நீங்க ரிட்டர்ன் வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி பெர்மிட் தராங்க. அதுவும் ரொம்ப ஈஸியெல்லாம் கிடைச்சது, ரொம்ப 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 ரேரு. ஸோ கிட்டத்தட்ட பெருசா டிஃபரன்ஸ் இல்லை காசா ஸ்ட்ரிப்புக்கும் வெஸ்ட் பேங்க் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா என்னன்னா வெஸ்ட் பேங்க்ல வந்து ஹமாஸ் பவர் மெயின் பவர்ல இல்ல, பாலஸ்தீனியன் அத்தாரிட்டி. அங்க வந்து இன்னொரு குரூப் இருக்கு, ஃபத்தா அப்படிங்கிற குரூப் இருக்குது. அவங்களுக்கும் இவங்களுக்குமே வந்து ஃபத்தாக்கும் ஹமாஸ்க்குமே வந்து ஓரளவு எப்படி சொல்றது சிவில் வார் மாதிரி கிட்டத்தட்ட அவங்களோட மீன்ஸை வந்து இவங்க ஒத்துக்கிறது இல்லை, இவங்களோட மீன்ஸ் அவங்க ஒத்துக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு.
கரெக்ட். இது வந்து நீங்க இதுக்கு முன்னாடி சொன்னதுதான் அதுக்கான மூல காரணமும் சரியா? கரெக்டா? அதாவது கரெக்ட். இந்த இஸ்ரேல நீங்க எப்படி வந்து ஆதரிக்கலாம், அதாவது ஒரு நாடா வந்து ஏத்துக்கலாம் அப்படின்றது வந்து ஹமாஸோட கேள்வி. பீஸ்ஃபுல்லான Correct. ரெசல்யூஷன் பக்கம் நம்ம எது போறதா இருந்தாலும் சரிதான் அப்படின்ற மாதிரி ஃபத்தா வந்து பாலஸ்தீனியன் Correct. அத்தாரிட்டி இது பண்ணுது. அண்ட் இன்னொரு விஷயம் இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த பாலஸ்தீனியன் அத்தாரிட்டியோட ஹெட் வந்து இந்த மஹ்மூத் அப்பாஸ் அப்படின்னு ஒருத்தர் அப்பாஸ். இருக்காரு. சோ அவரை வந்து பிரசிடென்ட் ஆஃப் பாலஸ்தீனா வந்து பல நாடுகள் வந்து ஏத்துக்குது. எந்த நாடுகள்லாம் பாலஸ்தீனை வந்து ஒத்துக்குதோ, பாலஸ்தீன இப்போ இங்க உள்ள இருக்கிற மக்கள் வந்து இஸ்ரேல ஒரு நாடா ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ, வெளியே இருக்கிற நாடுகள் வந்து நிறைய ஏத்துக்கிட்டு தான் இருக்காங்க இஸ்ரேல வந்து. இன்ஃபேக்ட் வந்து இஸ்ரேலுக்கு யுனைடெட் நேஷன்ஸ்ல இடம் இருக்கு, பல எக்கனாமிக் ஆர்கனைசேஷன்ஸ்ல இடம் இருக்கு. அதோட இந்த மாதிரி வைட் ஸ்ப்ரெட் ரெகக்னிஷன் வந்து என்ஜாய் பண்ணுது. அண்ட் வந்து அந்த மாதிரி 2 கண்ட்ரிஸையும் ரெகக்னைஸ் பண்றவங்க, பாலஸ்தீன் ஆஸ் அ கண்ட்ரி ரெகக்னைஸ் பண்றவங்க, இந்த 1967 பார்டர்ஸ் பத்தி நம்ம பேசின மாதிரி அவங்க வந்து இந்த மஹ்மூத் அப்பாஸ் வந்து ஹெட் ஆஃப் ஸ்டேட்டா ஒத்துக்கிறாங்க. ஆனா இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க வந்து ரொம்ப ஒரு பப்பட் மாதிரி இருக்காங்க இஸ்ரேலுக்கு. அவங்களால டிசிஷன்ஸ் நிறைய எடுக்க முடியல. ஆல்தோ வந்து ஓன் அத்தாரிட்டி அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நிறைய விஷயங்கள் வந்து கண்ட்ரோல்டு பை இஸ்ரேலா இருக்கு அப்படிங்கறதுனால ஸ்டில் வந்து 100% ஃப்ரீடம் லிபரேட்டடா இல்ல அப்படிங்கறதையும் ஒரு காரணமா சொல்றாங்க. ஆனா அது இஸ்ரேலோட பங்கும் இதுல ரொம்ப நிறைய இருக்கு. கரெக்டா? ஏன்னா வந்துட்டு அவங்க இந்த 1967 பார்டர்ஸையும் வந்து ரெஸ்பெக்டே பண்ணல. கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அண்ட் அதான் இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஏன் வந்து அந்த வெஸ்ட் பேங்க்ன்றது வந்து நம்ம அந்த மேப்ல பார்த்தோம்னா ஒரு ரொம்ப ஆல்மோஸ்ட் ஒரு ஓவல் ஷேப்ல இருக்கிற ஒரு இடமா தான் இருக்குது. ஆனா ரியாலிட்டி வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இஸ்ரேலி ஆர்மி வந்து அந்த இடத்துல ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டே வந்து அந்த இடங்கள்ல வந்து ஜூயிஷ் வில்லேஜஸ் கொஞ்சம் கொஞ்சமா வந்து கொண்டு வரத பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட். இன்ஃபேக்ட் அது எல்லாமே இல்லீகல் செட்டில்மெண்ட்ஸ். ஆனா என்னன்னா அதை வந்து இஸ்ரேலி அத்தாரிட்டிஸோ இஸ்ரேலி மிலிட்டரியோ வந்து அதை சப்போர்ட் பண்றாங்க. டெலிபரேட்டா போயிட்டு பாலஸ்தீனியன் வில்லேஜஸ் உடைக்கிறதா இருக்கட்டும், இடிக்கிறதா இருக்கட்டும். இன்ஃபேக்ட் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டே போட்டிருக்காங்க. இஸ்ரேலி கவர்மெண்ட் வந்து நீங்க வந்து இங்க வந்து செட்டில் ஆகுங்க, ரொம்ப க்ளோஸ் டு ஜெருசலேம் இருக்குது, இங்க வந்து செட்டில் ஆகுங்க அப்படிங்கிற மாதிரி அட்வர்டைஸ் பண்றாங்க. ஆல்தோ கன்சிடரிங் இட்ஸ் இல்லீகல் செட்டில்மெண்ட். சோ இப்ப இந்த மாதிரி ஒரு கண்ட்ரி இருக்கு, இதோட அபார்த்தைடு ஆக்ஷன்ஸ்லாம் வந்து இவ்வளோ தெளிவா நம்மளால பார்க்க முடியுது, இவ்வளவு டேமேஜிங்கா இருக்கு அப்படின்றது. ஆனா இந்த வெஸ்டர்ன் வேர்ல்டுன்னு நம்ம சொல்ற யூஸ்வல் வெஸ்ட் யூரோப்பியன் அண்ட் யூஎஸ் அண்ட் கனடா இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து ப்ரிடாமினன்டா இஸ்ரேலுக்கு வந்து ஆதரிப்பா தான் இருந்திருக்காங்க. கரெக்டா? சோ இந்த பிரிட்டனோட ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ஸ்ல இருந்து நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அதோட கண்டினியூஷனா இப்போ நம்ம வேர்ல்ட்ஸ் பிகெஸ்ட் சூப்பர் பவர்னு சொல்ற யுஎஸ் வந்து ப்ரிடாமினன்ட்லி வந்து இஸ்ரேலுக்கு வந்து நாட் ஓன்லி இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் யுனைடெட் நேஷன்ஸ்ல சப்போர்ட் கொடுக்கறது மட்டும் இல்லாம நிறைய ஆர்ம்ஸ் எய்டு இதெல்லாம் எல்லாமே கொடுத்து வந்து இன்ஃபேக்ட் அத ஆதரிக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். கரெக்டா? இப்ப இந்த 20% ஆஃப் தி மிலிட்டரி பட்ஜெட் இஸ்ரேலோடது வந்து யுஎஸ் தான் வருதாமே. ஆல்மோஸ்ட் வந்து $260 பில்லியன் அளவுக்கு வந்து யுஎஸ்ல இருந்து இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து எய்டு போகுது. இன்ஃபேக்ட் வந்து நம்ம இன் சம் பார்ட்ஸ் வந்து இப்படி கூட யோசிக்க தோணுது. என்ன அப்படின்னா வந்துட்டு யுஎஸ்க்கு அந்த மிடில் ஈஸ்ட் ஏரியால ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆலை ஒண்ணு தேவைப்படுது. அண்ட் அது சுத்தி அரப் நேஷன்ஸ் இருக்கு, அந்த இடத்துல நிறைய ஆயில் பிரசன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஜியோ பொலிட்டிக்கலி இம்பார்ட்டன்டான ஒரு ஏரியா அப்படிங்கறதுனால யுஎஸ் இதை பண்ணுதோ அப்படின்ற மாதிரி நம்மள அப்பப்ப கேட்க வைக்குது இல்ல. சோ இப்போ டவுட்லாம் பட தேவையில்ல, கரெக்ட் தான். ஆக்சுவலா ஏன் மேபி அதையும் கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். ஏன் அவ்வளவு டீடைல்டா இப்போ வந்து ஜோ பைடன் வந்து சொல்றாரு, மீடியால வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் சொல்றாரு, 40 குழந்தைங்களை வந்து பிஹேட் பண்ணிருக்காங்க ஹமாஸ் ஐஎஸ்ஐஎஸ் ஸ்டைல்ல, அவங்க வந்து டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன், தே ஹேவ் டு பி எலிமினேட்டட் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. அது வந்து லைக் ஃபேக் நியூஸ் அப்படிங்கிறது வந்து அவங்களோட ஒயிட் ஹவுஸே வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்குது. ஆனா எப்படி அப்படி ஒரு கன்ஃபார்ம் பண்ணாத விஷயத்த சோர்ஸ் அவங்க யூஎஸ் பிரசிடென்டா இருக்காரு அப்படின்னா அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் எங்க இருந்து வரும்? அவங்களோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சில தான் வரும். அவங்க எப்படி இதை வந்து தைரியமா சொல்றாங்க இப்படி தப்பான விஷயத்த? இல்ல என்ன ரீசன்ஸ் இருக்கு? பல விஷயங்கள்ல என்ன ஆகுது அப்படின்னா இவங்க தே கேன் கெட் அவே வித் இட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்டிமெண்ட் அவங்களுக்கு இருக்கோ அப்படின்ற ஃபீல் வருது. என்ன அப்படின்னா
இப்போ இஸ்ரேல் பண்ற இந்த அபார்த்தைடா இருக்கட்டும் சரி, இல்லைன்னா வந்து அவங்க பண்ற ஆக்கிரமிப்பா இருக்கட்டும் சரி, இது எல்லாமே வந்து ஆம், இது யுனைடெட் நேஷன்ஸ்ல பல இடங்கள்ல வந்து இந்த பாஸ்ட் இவங்களை இந்த ஜயானிசம் ஆஸ் அ மூவ்மெண்டே வந்து ஒரு டெரரிஸ்ட் மூவ்மெண்ட், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மூவ்மெண்ட் அப்படின்ற மாதிரிலாம் கன்க்ளூட் பண்ற அளவுக்கு மோஷன்ஸ் வந்து வந்திருக்குது. ஆனா அது எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா இருந்ததே கிடையாது. ஏன் அப்படின்னா வந்து சிஸ்டமேட்டிக்கா வந்து குறுக்க இந்த கௌஷிக் வந்துருவான், ஆமா குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் போயிட்டு வீட்டோ பண்ணிடுது. கரெக்ட். சோ அந்த யுனைடெட் நேஷன்ஸ்ல யூஎஸ்க்கு அந்த வீட்டோ பவர் இருக்கு ஆஸ் அ பர்மனன்ட் மெம்பர்ன்றதுனால வந்து அவங்க அப்பப்போ இதை வந்து பிளாக் பண்ணிட்டே இருந்திருக்காங்க இல்லையா. அது கிளியரா சொல்லிடலாம் வீட்டோ அப்படின்னு என்னலாம். இப்போ ஒரு மோஷன் கொண்டு வராங்க யுனைடெட் நேஷன்ஸ்ல, லெட்ஸே வந்து பாலஸ்தீனுக்கு வந்து இண்டிபெண்டன்ட் நேஷனை வந்து ரெகக்னைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா எல்லா கண்ட்ரிஸும் ஓட் பண்ணும். அதுல அப்படி ஓட் பண்றப்ப என்ன ரூல்னு தெரியல, பைத்தியக்காரத்தனமா இருக்குது. 5 கண்ட்ரிஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் பவர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பிரான்ஸ், யூஎஸ், ரஷ்யா அப்படிங்கிற மாதிரி இந்த 5 கண்ட்ரிஸுமே அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் அது பாஸ் ஆகுமாமா. அதுல இந்த மாதிரி பாலஸ்தீனுக்கு ஃபேவரபிளான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து எப்பவுமே வந்து இஸ்ரேல் வந்து யூஎஸ் வந்து வீட்டோ பண்ணி அதுக்கு எடுத்து விட்டுருது. ஸோ அந்த அளவுக்கு வன்மம் கொண்டு இருக்காங்க யூஎஸ் பாலஸ்தீன் மேல. ஆமா. அண்ட் இன்ஃபேக்ட் வந்து இதுல இந்த மீடியாவோட ரோலும் ரொம்ப ஒரு அப்பட்டமான கேவலமான ரோலா இருக்கு இல்லையா. அதாவது இப்போ இந்த லேட்டஸ்ட் வார் வரும்போதும் சரி, நியூஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எப்படி படிக்குது, அதாவது இஸ்ரேலிஸ் ஆர் கில்ட் வைல் பாலஸ்தீனியன்ஸ் டை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட். அதாவது அவங்க தானா செத்துறாங்க, எப்படி சாவுறாங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனிதநேயத்தை அப்படியே அதுல இருந்து உரிச்செடுத்த மாதிரி இருக்குது. இது என்ன காரணத்தினால? வெறும் அவ்வளவு அவங்க கிட்ட மணி இருக்குங்கிறதுனால இது வருதா? இது இந்த லாபி ப்ராசஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ரைட். இப்ப ஏன் இது இப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதுதான் வந்து அந்த ஸ்டேட்டுக்கும் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் இருக்கிற ஒரு லிங்கா இருக்கு. அதாவது இந்த ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு சைக்கிள் மாதிரி. அந்த சைக்கிள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ மீடியா வந்து இண்டிபெண்டா இருக்கணும். ஆனா மீடியா இண்டிபெண்டா இல்லாம என்ன பண்ணுது, கார்பரேஷன்ஸோட கண்ட்ரோல் வருது. ஏன்னா வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க, வாங்குறாங்க, அதுல வந்து இன்ஃபுளுன்ஸ் எக்ஸெப்ட் பண்றாங்க, இந்த மாதிரி இது. அதான் நீங்க சொல்றீங்களோ? ஆமா கரெக்ட். இப்போ இந்தியாலயுமே நிறைய அதுதான் நடந்துட்டு இருக்கு இல்லையா. லைக் இன்ஃபேக்ட் வந்து ரொம்ப நாளாவே அது இருக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல. இப்போ இன்ஃபேக்ட் நம்மளோட சன் டிவி, கலைஞர் டிவி வெர்சஸ் ஜெயா டிவி இதெல்லாமே ஒரு ஃபார்ம் ஆஃப் இதுதான், ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் தான். பட் இந்த இடத்துல அது எப்படி வெளிக்கு வருது அப்படின்னா, இப்ப இந்த கார்பரேஷன்ஸ்க்கு வந்து லாபம் வரணும், கரெக்டா. இப்ப அந்த லாபம் வரணும் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து ஃபேவரபிளான லாஸ் வேணும். இப்ப அந்த லா வேணும் அப்படின்றதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் வந்து லாபி பண்ணுவாங்க. ஸோ லாபி பண்ணி ஒரு லா பாஸ் பண்ண வைக்கிறாங்க. இப்போ நான் உன் முதுக சொரியறேன், நீ என் முதுக சொரி அப்படின்ற மாதிரி வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுது, நான் உனக்கு இந்த லா பாஸ் பண்றேன், நீ வந்து 2 விஷயம் பண்ணு. ஒன்னு வந்து நான் நெக்ஸ்ட் டைம் வந்து எலெக்ஷனுக்கு நிற்கும் போது வந்து எனக்கு நீ ஃபண்டிங் கொடு. செகண்ட் வந்து நான் என்னெல்லாம் வந்து பாலிசி ஆக்ஷன்ஸ் பண்றேனோ அந்த பாலிசி ஆக்ஷன்ஸ்க்குலாம் வந்து உன்னோட பிரஸ் வச்சு நீ எனக்கு ஜாயின் செக் அடிச்சுட்டே இரு அப்படின்ற மாதிரி வந்து இவங்க வந்து ஒரு கூட்டுக்கலவணித்தனம் பண்றாங்க. அதனால வந்து எக்ஸப்ட் ஃபார் வெரி ஃபியூ சேனல்ஸ் இது வந்துட்டு ஒரு ஸ்டாண்டே எடுக்க மாட்டேன்றாங்க. அவங்க வந்துட்டு என்ன சொல்றது, இதனாலதான் இந்த ஒரு சின்ன டைவர்ஷன் எடுத்து போவோம். இப்போ அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வந்து ட்ரஸ்ட் இருக்க மாட்டேங்குது. மெயின் ஸ்ட்ரீம் இது வந்து நம்மளுக்கு வந்து பொய் சொல்றாங்க, நம்மளுக்கு வந்து ஏமாத்த பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ இன்ஃபேக்ட் பல நாடுகள் அந்த மாதிரி இருக்குது. ஸ்பெஷலி வந்து யூஎஸ்ல அந்த பிரச்சனை இருக்கு. இப்போ ட்ரம்ப் வந்து ஏன் எலெக்ட் ஆனாப்ல அப்படின்றதுக்கெல்லாம் கூட வந்து இதுக்கு ஒரு காரணம். அதாவது மெயின் ஸ்ட்ரீம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேல இருக்கிற நம்பிக்கையே வந்து போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க இல்லையா. சோ அது வந்து இன் சம் வேஸ் இவங்க வந்து எப்பவுமே சேர்ந்தே வேலை பாக்குறாங்க, ஒரே மாதிரி பேசுறாங்க. இவங்க 2 பேர் பண்றது இவங்க 2 பேரை வந்து பெனிஃபிட் பண்ணிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு நோஷன்ல இருந்து வருது. அதனால மீடியா வந்து இந்த இடத்துல கிரிட்டிசைஸ் பண்ணாததுக்கான காரணம் வந்து அவங்க கவர்மெண்டோட இமேஜை வந்து தூக்கி பிடிக்கிறாங்க. ஸோ இன்ஃபேக்ட் வந்து பல லிபரலான நியூஸ் மீடியா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய, லைக் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நியூயார்க் டைம்ஸ், இந்த MSNBC அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பாப்புலரான அவுட்லெட்ஸ் எல்லாம் கூட வந்து கிரிட்டிசிசமே வைக்கிறது கிடையாது. இன்ஃபேக்ட் அவங்களும் வந்து இந்த இஸ்ரேலிஸ் ஆர் கில்ட் வைல் பாலஸ்தீனியன்ஸ் டைன்ற மாதிரி தான் வந்துட்டு அதை வேற மாதிரி மாத்தி எழுதிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியன் மீடியாலையுமே அப்படிதான் பண்றாங்க, ரொம்ப ஒன் சைடா தான் எழுதிட்டு இருக்காங்க எக்கச்சக்கமா. பாலஸ்தீனியன் இஸ்ரேலி விஷயத்த சொல்றேன். ஆமா ஆமா.
இன்ஃபேக்ட் வந்து ம். இந்தியா வந்து ஆஸ் அ கவர்மெண்ட் யூஎன் ரெசல்யூஷன் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து எப்பவுமே ரெண்டு கண்ட்ரியுமே வந்து ஆதரிச்சிருக்கு. லைக் ம். பாலஸ்தீனையும் நம்ம ரெக்கக்னைஸ் பண்றோம், இஸ்ரேலையும் நம்ம வந்து ரெக்கக்னைஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ம். ஒரு இது. ஆனா அது ம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல அந்த மாதிரி ஒரு நியூட்ரலான ஒரு ஸ்டாண்டர்ட் நம்ம ஜென்ரலா அந்த நான் அலைன்ட் மூவ்மெண்ட்ன்றதெல்லாம் இந்தியன் ஹிஸ்டரியில நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? சோ கரெக்ட். அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் ரொம்ப இஸ்ரேல் பக்கம் சாயறது வந்து நம்மளால பார்க்க முடியுது. ம். ஏதாவது ஸ்பையிங் சாஃப்ட்வேர்லாம் அவங்க கிட்ட தானே வாங்குறாங்க. கொஞ்சம் நன்றி விசுவாசமா இருக்கணும்ல. கரெக்ட். இன்ஃபேக்ட் வந்து பல விஷயங்கள் இஸ்ரேல் பண்றது வந்து இந்தியால இருக்கிற ஹிந்துத்துவாக்கு வந்து ஒரு டெம்ப்ளேட் மாதிரி இருக்குமோ அப்படின்னு நினைக்க தோணுது. ஆக்சுவலா அடுத்து அதான் கேட்கலாம்னு வந்தேன். ஏன் வந்து சங்கீத் வந்து இஸ்ரேல் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு. ஏன்னா இன்ஃபேக்ட் வந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆங்கிரி சாஃப்ரான் அப்படின்னு ஒரு பாட் இருக்கு போல டெலிகிராம், ஒரு அக்கௌண்ட் இருக்கு போல அக்கௌண்ட் டெலிகிராம்ல. அதுதான் வந்து மெயினா வந்து அன்பிலியபிள் அமௌண்ட் ஆஃப் ஃபேக் நியூஸ் வந்து டெலிகிராம்ல எக்ஸ்ல அந்த மாதிரிலாம் பரப்பி விடுறாங்க போல. குரூப் இன் இந்தியா. ரைட். இதுல இருந்து இது வந்து அவங்க வந்துட்டு ஒரு டெம்ப்ளேட் மாதிரி பாக்குறாங்க. இன்ஃபேக்ட் ம். எப்படி சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த ஜயானிஸ்ட்ன்ற மூவ்மெண்ட் நம்ம சொல்றோம்ல, சோ அவங்களோட ம். பேசிஸ் வந்து ரொம்ப என்ன சொல்ல ஏத்துக்க முடியாத ஒரு பேசிஸா தான் எப்பவுமே இருந்திருக்கு. நாட் ஜஸ்ட் த ஃபேக்ட் ம். தட் அவங்க ஜெருசலேம் அண்ட் அதை சுத்தி இருக்கிற இடங்கள்ல தான் எங்களுக்கு வந்து யூத நாடு வேணும் அப்படின்றது மட்டும் இல்லாம அவங்க ம். எப்படி வந்து யூதர்களையே வந்து பாக்குறாங்க அப்படிங்கறதுமே வந்து இன்ஃபேக்ட் வந்து ஒரு சிமிலர் டு காஸ்ட் சிஸ்டம் மாதிரி தான் பார்க்க தோணுது. ஓ, ஓகே, ஓகே. ம். ஏன் அப்படின்னா வந்துட்டு யூரோப்பியன் ஜூஸ் வந்து ஆர் மோர் என்ன சொல்றது ப்ரிவிலேஜ்ட் ஆர் மோர் ரெஸ்பெக்டட் தேன் மிடில் ஈஸ்டர்ன் ஜூஸ் இப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஓ, இப்போ இது வேறயா? இதெல்லாம் ஓகே. நடந்திருக்குது. என்னன்னா இப்போ ஓகே. இந்த ரெஃப்யூஜிஸ் வராங்கல்ல, ம். ஸோ இந்த 1920s 30sல இருந்து அந்த 60s 70s வரைக்கும் இருக்கிற டைம்ல ஸோ வர ம். ரெஃப்யூஜிஸ் எல்லாரையுமே வந்து இவங்க அந்த டிரான்சிட் கேம்ப் மாதிரி அந்த இடத்துல தங்க வைக்கிறாங்க. ம். அதுல இந்த வெஸ்டர்ன் யூரோப்பியன் ஜூஸ்க்கு வந்து அவங்க என்ன வசதி பண்ணி தராங்க அப்படின்றதுக்கும் வந்து மிடில் ஈஸ்டர்ன் ம். ஜூஸுக்கு என்ன வசதி பண்ணி தராங்க அப்படின்றதுக்கு எல்லாமே வந்து டாக்குமெண்டடா வந்து நிறைய டிஃபரன்சஸ் இருக்குது. ஓகே. ஸோ ம். இந்த ரேஷியல் பியூரிட்டி, எத்னிக் பியூரிட்டி, இந்த பிப்ளிக்கல் ஜூஸ்ல இருந்து நாங்க இறங்கி வந்தவங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுற பேச்சுகள்லாம் வந்து இந்த ஜாயனிஸ்ட் பிலோசபில ரொம்ப நிறைய தெரியுது. ஓகே. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து இன்னொரு ஒரு கோணத்துல இருந்து யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம ஊர் சங்கிகளுக்கு வந்து ரொம்ப மேட்ச் ஆக வர விஷயமா தான் தெரியுது. ஓ, அதாவது வந்து அங்க இருந்து ஒரு மாடலா எடுத்துக்கிறோம், நாங்க இங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? எக்ஸாக்ட்லி. ம். இன்ஃபேக்ட் வந்து ம். இன்னொரு ஒரு கோணத்துல இருந்து பார்க்கணும் அப்படின்னா, ஓகே நம்ம இந்த இடத்துல ரொம்ப எக்ஸ்ட்ராபுலேட் பண்றோம். ஆனா கூட ம். வந்து ஏன் யுஎஸ் ஓட பக்கம் வந்து நம்ம நிறைய திரும்பணும். இப்போ யுஎஸ்ல இருக்கிற இந்த ஹிந்து அமெரிக்கன் ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி இந்த ஹெச்ஐஎஃப் இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ ம். அவங்கலாம் வந்து ஆம், ஒரு இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு பாக்குறாங்க. ஹிந்து ஹோபியான்னு ஒண்ணு இருக்கு. அப்படிங்கிற ம். மாதிரி ஒண்ணு. ஏன்னா, இப்போ அவங்களுக்கு நல்லா ம். தெரியுது. ஆன்டிசெமிட்டிசம்ன்ற ஒரு விஷயத்த வச்சு, ஒரு அமெரிக்கன் சப்போர்ட்டால இஸ்ரேல் எவ்வளவு செய்ய முடியுது அப்படிங்கிறது. ம். ம். இது நம்மளுக்கு கரெக்ட். கிடைச்சதுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க யோசிக்கிறாங்களா என்னன்னு தெரிய ம். மாட்டேங்குது. வாய்ப்பு இருக்குது. சோ ம். ஆமா. இது வந்து உங்களுக்கு சிரிப்பான விஷயம் என்னன்னா வந்து, இஸ்ரேலி ஜயனிஸ்ட் வந்து சங்கிகளை மதிக்கிறதே கிடையாது. நீ யாரு என்ன சப்போர்ட் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி வந்து கரெக்ட். லெஃப்ட் ஹேண்ட்ல கரெக்ட். டீல் பண்ணி விட்டு போயிடுறாங்க. ஆமா. ஒரு மாதிரி இந்த ரேஷியல் பியூரிட்டி இல்ல வந்து ஜூஸ்க்கான நாடு அப்படின்ற மாதிரிலாம் அதை பேசும்போது வந்துட்டு இப்போ நம்ம சவுத் சைட்ல சீமானா இருக்கட்டும் சரி இல்ல வந்து இந்தியா மொத்தம் இருக்கிற அந்த இந்துத்துவா அதெல்லாம் நம்ம பேசும்போது வந்துட்டு இவங்க எல்லாருமே இதை ரொம்ப கவனமா நோட்டம் விடுறாங்க அப்படின்றது வந்து நல்லா தெரியுது. ஓகே. எல்லாரும் நோட்ஸ் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது ம். ஏன்னா இப்போ இவங்கள பாலஸ்டீனியன்ஸ் வந்து எப்படி அபார்த்தைட் பண்ணி அவங்களோட டிக்னிட்டியை வந்து பறிக்கிறாங்க அப்படின்றத நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி பேசணும் இல்லையா? சோ ம். இதெல்லாம் இவங்களால பண்ண முடிஞ்சதுன்னா இவங்க பண்ணுவாங்க. இவங்களால பண்ண முடியலன்றதுனால தான் இப்போதைக்கு பண்றது கிடையாது. கரெக்ட். வெயிட் So, பண்ணிட்டு இருக்காங்க டைமுக்கு. ஆமா அப்படிதான் தோணுது. சோ இப்ப இந்த மீடியா பத்தி நம்ம பேசும்போது இப்ப ரீசெண்டா இப்ப நடந்துட்டு இருக்கிற அந்த கான்ஃபிளிக்ட வந்து நம்ம முன்னெடுத்து பேசணும்னு நான் நினைக்கிறேன். ம். என்னன்னா இப்ப ரீசெண்டா அக்டோபர் 7ஆம் தேதியில இருந்து ஹமாஸ் ஒரு அட்டாக் லான்ச் பண்ணுச்சு. அதை லான்ச் பண்ணதுல ம். இருந்து இஸ்ரேல் வந்து பயங்கரமா ரிட்டாலியேட் பண்ணிட்டு இருக்கு.
நிறைய ம், சிவிலியன்ஸ் கொண்டிருக்காங்க, ஹாஸ்பிட்டல்ல பாம்பு பண்ணிருக்காங்க. ம், மத்த எங்க நடந்தாலுமே இதை வந்து ஒரு ஹியூமானிட்டேரியன் வார் கிரைம்னு அதை கேட்டகரைஸ் பண்ணி அதை செஞ்சவங்களை வந்து ஒரு வார் ம், கிரிமினலா ட்ரீட் பண்ணக்கூடிய விஷயங்களை எல்லாம் வந்து இஸ்ரேல் ஒரு தெனாவட்டா செஞ்சுட்டு ஐ கேன் எஸ்கேப் திஸ் அப்படின்ற மாதிரி ரிட்டாலியேஷன் டிஃபெண்டிங் மை செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ம். தப்பிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு இதுல போயிட்டு இருக்குது. இது நம்ம சிவிலியன் இடத்துல பாஸ்பரஸ் பாம்ஸ், அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் அட்டாக் பண்றது, இல்ல சிவிலியன் பில்டிங்ஸ் அட்டாக் பண்றது எல்லாமே வந்து ஹியூமானிட்டேரியன் அகைன்ஸ்ட் த லா ஆஃப் வார் அப்படிங்கிற மாதிரி தானே. ஆமா ஆமா ஆமா. ம், இன்ஃபேக்ட் வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த காசா ஸ்ட்ரிப்ன்றது வந்து அவ்வளோ சின்ன இடம் அது ஆக்சுவலி. ம், ஃபுல்லா பிளாக்கேட் பண்ணப்பட்ட இடம். அந்த இடத்துல வந்து இந்த திக்கான ஜங்கிள்ஸ், இந்த மாதிரி டனல்ஸ், இந்த மாதிரி ஸோ டனல்ஸ் இருக்குது. அந்த ம், திக்கான இடங்கள் இதுல வந்து இவங்களை நம்ம தேடி கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் எக்ஸ்கியூஸே கிடையாது. ஸோ அதனால ம், சிவிலியன்ஸை பாதிக்காம இவங்களால இதுல ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பண்ண முடியும். அதுக்கு நோ ம், சொல்றதுக்கான காரணமே கிடையாது. ஆனா ம், அவங்க வந்துட்டு தே ஸ்டில் சூஸ் டு கோ ஃபார் இந்த மாதிரி லார்ஜ் ஸ்கேல் பாம்பிங்ஸ் விச் ஆர் கில்லிங் சிவிலியன்ஸ், ம். ஹாஸ்பிட்டல்ஸ் பாம்பு பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அங்க இருப்பாங்கன்னு எங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் வந்துச்சு. அப்படி இருந்தாலும் என்ன, லைக் ஒரு ஹாஸ்பிட்டல்ல பாம்பு பண்ண முடியாது. ஆமா. அது ஒரு எக்ஸ்கியூஸே கிடையாது இந்த இடத்துல. ம். பட் இப்போ இது நம்ம எதுக்கு இந்த இடத்துக்கு வரோம் அப்படின்னா மீடியாவோட கவரேஜ் தான்ல. ஸோ இப்போ பல ம், நேரங்கள்ல இப்போ இஸ்ரேல் பண்ற விஷயங்களை வந்து மீடியா கிரிட்டிசிசமா பேச மாட்டேங்குது. அதனால ம், வந்து இப்போ நம்ம இந்த கான்ஃபிளிக்ட வந்து ஃபாலோ பண்ணும்போது யாரு என்ன ஸ்டான்ஸ் எடுக்கிறாங்க, அவங்க வந்து ம், ரொம்ப ப்ரோ இஸ்ரேலா ஒரு ஸ்டான்ஸ் எடுத்து பேசுறாங்களா, ம். அவங்க வந்து இஸ்ரேலோட வார்ல நடக்கிற ஹியூமானிட்டேரியன், அதாவது ஆன்டி ஹியூமானிட்டேரியன் ஆக்டிவிட்டிஸை வந்து கால் அவுட் பண்றாங்களா அப்படின்றத வந்து நம்ம கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா இது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டெரரிசம் அகேன்ஸ்ட் கவர்மெண்ட் மாதிரி சுச்சுவேஷன் கிடையாது இது. ம். இன்னசென்ட் கரெக்ட். சிவிலியன்ஸ் வந்து அப்ரஸ் பண்ணவும் பட்டிருக்காங்க. அவங்க வந்து டே ஆன் டே வந்து அவங்க உயிரை விட்டு அதுக்கான பிரைஸை பே பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட். ஸோ ஆக்சுவலா வந்து இந்த ஹமாஸ் வந்து இப்ப அட்டாக் பண்ணிக்கிறது தான் இது வரைக்கும் 1950s அப்புறம் வந்து இப்பதான் இதுதான் ஹையஸ்ட் பிக்கஸ்ட் அட்டாக் ஆன் இஸ்ரேல். ஆனா வந்து இது என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஓவர் த பீரியட் ஆஃப் இயர்ஸ் பாலஸ்தீனியன்ஸ்க்கு வந்து இது நடந்துட்டே தான் இருக்குது. இஸ்ரேலிஸ்க்கு வந்து இது புது அட்டாக், புதுசா ஒரு அட்டாக், இப்பதான் வந்து ஒரு வார் சுச்சுவேஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா பாலஸ்தீனியனுக்கு வந்து கிட்டத்தட்ட எஸ்பெஷலி இந்த காசா ஸ்ட்ரிப்ல இருக்கவங்களுக்கு வந்து எஸ்பெஷலி வந்து எவ்ரி இயர் வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பாலஸ்தீனியன்ஸ் கொல்லப்பட்டிருக்காங்க. கொல்லப்பட்டதா இருக்கட்டும், இல்ல வந்து எக்ஸ்ட்ராடிட் பண்றதா இருக்கட்டும், பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸா பிடிச்சு போறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நடந்துட்டே இருக்குது. இது எல்லாமே தான் காரணம். இந்த மாதிரி கண்டினியூ டிசப்பாயின்மெண்ட் இருக்குது காரணம். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ஓரளவு என்ன நடந்துட்டு இருக்கு, அதுக்கான காரணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இது இது எதை நோக்கி போகும் அப்படிங்கிற விஷயங்களை கொஞ்சம் பார்க்கலாம். என்ன என்ன சொல்யூஷன்ஸ் இருக்குது, என்ன ஆப்ஷன்ஸ் டு கோ ஃபார்வர்ட் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். சில ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு, இப்போ இருக்குதுன்னு சிலர் சொல்றாங்க. முக்கியமா அதுல வந்து 2 ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்னா இதுவுமே வந்து இந்த இந்த 1967 பார்டர்ஸ் தானே, அதை வச்சு அதை பேஸ் பண்ணி இஸ்ரேல் பீப்புளுக்கு, அதாவது ஜூயிஷ் பீப்புளுக்கு ஒரு லேண்டு, பாலஸ்தீன் பீப்புளுக்கு ஒரு லேண்டு அப்படிங்கிற மாதிரி தனியா இண்டிபெண்டா பிரிச்சு கொடுக்கறது தான் வந்து 2 ஸ்டேட் சொல்யூஷன். இது வந்து அந்த டைம்ல பாசிபிளா இருந்துச்சு. அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க. ஆனா வந்து அதுல வந்து நிறைய அப்கோர்ஸ் பாலஸ்தீன் சைட்லயும் அதை அக்செப்ட் பண்ணல, இஸ்ரேல் சைட்லயும் அக்செப்ட் பண்ணல, நிறைய வயலன்ஸ் நடந்துச்சு. இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த டூ ஸ்டேட் சொல்யூஷனுக்கு வந்து இப்ப வந்து இஸ்ரேல் சப்போர்ட் பண்றாங்க. ஓகேவா? நாங்க வந்து இன்னைக்கு வந்து 2 ஸ்டேட் சொல்யூஷன் நோக்கி போகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் இது வந்து இப்போதைக்கு பாசிபிள் இல்ல அப்படின்னு. அதுக்கு காரணம் என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் செட்டிலர்ஸ், ஜூயிஷ் செட்டிலர்ஸ் வந்து பாலஸ்தீனோட ஏரியால வந்து இருக்காங்க இப்போ. வெல் ப்ரொடெக்டட் பை இஸ்ரேலி மிலிட்டரி எல்லாம் வந்து இவ்வளவு 7 லட்சம் மக்கள் வந்து அங்க செட்டில் ஆயிட்டாங்க. சோ இப்போ வந்து 2 ஸ்டேட் சொல்யூஷன் கொண்டு வந்தா அது எப்படி பண்றது? அது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃபார்ம்ல வந்து ஓம் பணம் என் பணம் என் பணம் என் பணம்ன்ற மாதிரி அவங்க பாக்குறாங்க. இதை நம்ம 2 ஸ்டேட்ல சொல்லிட்டு ஆனா நான் வந்து சொல்லிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி. கரெக்ட்.
ஸோ இதனாலதான் வந்து இந்த ஒன் ஸ்டேட் சொல்யூஷன்ன்றதும் இன்னொரு ஒரு ஆப்ஷனா வருது. எங்க வந்து இஸ்ரேல் பாலஸ்தீனை வந்து ஒரு நாடா சேர்த்துட்டு அதுல இப்போ சவுத் ஆப்பிரிக்கால எப்படி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறது, ரெப்பரேஷன் கொடுக்கறது. இப்போ எப்படி வந்து ஜூஸ்க்கு வந்து ஒரு அந்த லா ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்ற மாதிரி இருக்கோ, அதே மாதிரி வந்து பாலஸ்தீனியன் ரெஃப்யூஜிஸ்க்கும் வந்து ஒரு லா ஆஃப் ரிட்டர்ன்ன்ற மாதிரி ஒண்ணு இருந்து அவங்கள வந்து நம்ம அவங்களோட பூர்வீக நாட்டுக்கு வந்து நம்ம கூட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. ஆனா இப்ப நீங்க சொன்ன மாதிரி இதுல இது எல்லாமே ஒரு லாஸ் ஆஃப் குட் ஃபெய்த் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது இல்லையா? ஏன்னா வந்து இது கரெக்ட். இது முக்கியமான விஷயம். இது நீங்க பேசுறப்பயுமே வந்து ஈக்குவல் ரைட்ஸ் இது வரைக்கும் இல்ல. இந்த ஒன் ஸ்டேட் சொல்யூஷன் போறப்ப ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கணுங்கிறது முக்கியமான ரெக்குவயர்மெண்டாவே இருக்கும் இல்லையா? ஆமா ஆமா. சோ இப்ப இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா ஆயிருச்சு. ஏன்னா வந்து இஸ்ரேலுக்கு ஒரு குட்வில் இருந்திருக்கு. ஏன்னா அவங்க அந்த பெர்சிக்யூட்டடான மக்கள், அவங்களுக்கு வந்து ஒரு நாடு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிச்சு அவங்களுக்கு கிடைச்ச நாடை வந்து அவங்க எப்படி பாலஸ்தீனியன்ஸை வந்து அப்ரஸ் பண்ணி ஒரு அசிங்கமான ஒரு நிலைமைக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால இப்போ இஸ்ரேல் மேல இருக்கிற குட் ஃபெய்த் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு இல்லையா? இப்போ அந்த டூ ஸ்டேட் சொல்யூஷனா இருந்தாலும் சரி, ஒன் ஸ்டேட் சொல்யூஷனா இருந்தாலும் சரி, இட் ஹஸ் பிகம் அ காம்ப்ளிகேட்டட் சொல்யூஷன். ஆனா நம்ம ஒரு விஷயம் இன்ஃபேக்ட் ஆஸ் என்ன சொல்றது, ஜெனரல் அப்சர்வர்ஸ் அண்ட் லைக் ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸா இல்லாம நம்ம இதை பேசும்போது அந்த சொல்யூஷன்ன்றது பல கேண்டிடேட்ஸ் இருந்தாலும் ஆஸ் இண்டிவிஜுவல் நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இப்ப இஸ்ரேல்ன்ற கவர்மெண்ட் வந்து எதை எல்லாம் வந்துட்டு செய்யக்கூடாத வந்து செஞ்சுட்டு இருக்கு, என்ன மாதிரி வந்து அதோட இன்ஃப்ளூயன்ஸா வந்து அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கு, என்ன மாதிரி மற்ற கண்ட்ரீஸ் எல்லாம் அதை வந்துட்டு சப்போர்ட் பண்ணுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த அட்டாக் நடந்திருக்கு. இந்த அட்டாக் நடக்கும் போது இப்போ பாலஸ்டைன் ஹாஸ்பிட்டல் மேல வந்து ஒரு பாம்பு போட்டு இன்ஜூர்டு, வயசானவங்க, குழந்தைங்க எல்லாருமே வந்து இறந்திருக்காங்க. ஆனா இப்போ நம்ம ஜெனரலா ரொம்ப டெமோக்ராட்டிக்கா அப்படின்ற மாதிரி சொல்லப்படுற கண்ட்ரீஸ் லைக் ஜெர்மனி எல்லாமே வந்து ஒரு பாலஸ்டைனுக்கு சப்போர்ட் பண்ணி பண்ற ப்ரொடெஸ்ட வந்து கம்ப்ளீட்டா பேன் பண்றாங்க. சோ வந்து ஒரு குழந்தைங்களை பாம்பு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல கிளம்புற மக்கள் ப்ரொடெஸ்ட ஒரு கண்ட்ரியும் ஒரு கவர்மெண்ட்டும் வந்து நிறுத்துறதுக்கு வந்து என்ன காரணம் இருக்கு? இது வந்து நம்ம ஒத்துக்கவே முடியாது இந்த இடத்துல. அதனால இப்போ ஆஸ் டே டு டே அப்சர்வர்ஸ் ஆஃப் திஸ் ஹோல் திங் நம்ம இந்த விஷயத்த வந்து கண்டிப்பா கேள்வி கேட்டுட்டே இருக்கணும். நம்ம இந்த இஸ்ரேல் பண்ற வார் கிரைம்ஸ வந்து அவங்க தே ஹேவ் டு பி அக்கௌண்டபிள் ஃபார் தட் அப்படிங்கறத வந்து நம்ம நிலப்படுத்திட்டே இருக்கணும். ஏன்னா வந்து இப்ப அந்த குட்வில் எல்லாம் போயிடுச்சு. ஆனா வந்து ஜயானிஸ்ட் தான் வந்து ஜூஸ் அப்படின்னு கிடையாது. இஸ்ரேல் இஸ் மோர் தேன் ஜஸ்ட் ஜயானிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா இப்ப எக்ஸிஸ்டிங் ஜயானிஸ்ட் வந்து ஷுட் பி brought அண்டர் அக்கௌண்டபிலிட்டி. சோ இப்போ அதத்தான் நம்ம வந்து முன்னெடுத்து பேசணும்னு நான் நினைக்கிறேன். எந்த சொல்யூஷன் வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னாலுமே வந்து இப்போ வந்து பவர்ல இருக்கிற ஜயானிஸ்ட், இப்போ வந்து ஹியூமானிட்டேரியன் கிரைசிஸ கொண்டு வந்த ஜயானிஸ்ட் வந்து அதுக்கான அவங்களோட ஆக்ஷன்ஸ்க்கான பலனை வந்து அனுபவிக்காம நம்மளால முன்னாடி போகவே முடியாது. அப்படி இல்லாம வந்து அந்த ரெப்பரேஷன்ஸ் வந்து கொண்டு வரவே முடியாதுன்னு. கரெக்ட். அதான் இவ்வளவு வருஷமா இப்படி வந்து ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து ஒன் ஸ்டேட்டுக்குள்ள நீங்க கொண்டு வந்தீங்க. ஒன் ஸ்டேட்டுக்குள்ள கொண்டு வரப்பயுமே வந்து அவங்களுக்கு பயம் இருக்கும் தானே. நீங்க வந்து ஆல்ரெடி நீங்க இப்படி பண்ணிருக்கீங்க, தனியா இருந்தப்ப இப்படி பண்ணிருக்கீங்க, ஒன்னா வர்றப்ப இன்னமும் வந்து நீங்க எங்களோட ரைட்ஸை வந்து பறிக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பயம் இருக்கும். கண்டிப்பா அவங்களுக்கு வந்து இந்த லேக் ஆஃப் அந்த நேஷனல் ஐடென்டிட்டியே போயிடும், பாலஸ்தீனியன் அப்படிங்கிற ஐடென்டிட்டியே இல்லாம போயிடும் அப்படிங்கிற பயம் இருக்கும். அது இருக்குது. அதே இஸ்ரேல் பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க சொன்னீங்கல்ல லா ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்னு, வெளியே போன எஃபிஜிஸ் எல்லாம் உள்ள வரலாம் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் போடுறோம். இல்ல அதெல்லாம் கூட தேவையில்லை. ஜெனரல் ஒன் ஸ்டேட் சொல்யூஷன்ங்கிறதே வந்து நம்ம மைனாரிட்டி ஆயிருவோம், நம்பர் ஆஃப் அராப்ஸ் வந்து அதிகமா இருப்பாங்க, அவங்க மெஜாரிட்டி ஆயிருவாங்க அப்படிங்கிற பயத்தினாலேயும் வந்து அவங்க வந்து அதை ஒத்துக்காம இருக்காங்க போல ஒன் ஸ்டேட் சொல்யூஷன். ஆமா, அதாவது இந்த ஃபியர்லாம் இருக்கும் போதுமே இஸ்ரேல்ல இருக்கிற கவர்மெண்ட்டுமே ரொம்ப ஒரு ஃபிளேக்கியான ஒரு கவர்மெண்டா தான் இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து லாஸ்ட் டைம் அவங்க பவருக்கு வரும்போது நிறைய டைம் வந்து மெஜாரிட்டி அவங்களால வர முடியாம திரும்ப எலெக்ஷன் போயிட்டே இருந்து ஒரு 3-4 பார்ட்டிஸ் சேர்ந்து ஒரு கோயலிஷன் ஃபார்ம் பண்ணி தான் இப்போ அவங்க பவர்ல இருக்கிறாங்க. ஸோ அதனால கண்ட்ரிக்குள்ளேயுமே அவங்க நிறைய ப்ரொடெஸ்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க.
சோ அதனால பண்றவங்க நிறைய இருக்காங்க. இந்த மாதிரி கிடியான் லெவிங்கிற மாதிரி அவரு காலம்னிஸ்ட் தான் அவரு. அவர் எல்லாமே நல்லா வோக்கலா வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. இஸ்ரேல் பண்ற வார் கிரைம்ஸ் பத்தி, இன்ஜஸ்டிஸ் பத்தி எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. கரெக்ட். இன்ஃபேக்ட் அது ரொம்ப தெளிவா நமக்கு தெரியற ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, ஜயானிஸ் வந்து பவர்ல இருந்து தூக்காம இப்போ இந்த கிரைசிஸ காஸ் பண்ண ஜயானிஸ் வந்து வார் கிரிமினல்ஸா ட்ரீட் பண்ணாம அவங்களுக்கு வந்து தண்டனையை வந்து முதல்ல வாங்கி கொடுக்காம எந்த சொல்யூஷனையுமே வந்து நம்மளால முன்னாடி எடுத்துட்டு போக முடியாது அப்படிங்கிறது வந்து அது நல்லா தெரியுது. இன்ஃபேக்ட் வந்துட்டு அதுக்கான சப்போர்ட், அதுக்கான சிஸ்டமிக்கான இப்போ இந்த யுனைடெட் நேஷன்ஸா இருக்கட்டும் சரி, இந்த வேர்ல்ட் சூப்பர் பவர்ஸா சொல்லப்படுற யூஎஸ், யூகே, ஜெர்மனி இந்த மாதிரி கண்ட்ரிஸ் ஆகட்டும் சரி, அவங்க வந்து அதை ரொம்ப ஓப்பனா அதுக்கான வழிமுறைகளை பண்ண மாட்டேன்றாங்கன்றதும் நல்லா தெரியுது. அதனால அதை இன்சிஸ்ட் பண்றது வந்து ரொம்ப முக்கியம்னு திங்க் நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறேன். கரெக்ட். இப்ப வந்து ஹமாஸ் வந்து இவங்க அப்ளிகேட் பண்ண போறாங்க, மொத்த ஹமாஸையும் ஒழிக்க போறேன்னு சொல்றாங்க. ஆனா அப்படி பண்றாங்கன்னே வச்சுக்கலாம். அப்படி பண்றாங்கனாலுமே will it be ரியல் சொல்யூஷன் ஃபார் த ஃபியூச்சர் அப்படிங்கறத யோசிக்கணும்ல. இப்ப வந்து நீங்க வந்து ஹமாஸை ஒழிச்சிட்டீங்க, டவுன் டு த லாஸ்ட் பர்சன் நீங்க ஒழிச்சிட்டீங்க அப்படின்னாலுமே நீங்க சீஸ்ல வச்சிருக்கீங்க. ஒரு இத்தனை லட்சம் மக்களை வந்து நீங்க வந்து ஒரு கம்ப்ளீட் பிளாக்கேட்ல கண்ட்ரோல் வச்சிருக்கீங்க அப்படின்னா அங்க இந்த மாதிரி சென்டிமெண்ட் ரைஸ் ஆகுறதுங்கிறது ரொம்ப நேச்சுரல். ஸோ அந்த ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணாம வந்து ஷார்ட் டேர்முக்கு நீங்க வந்து இது பண்றதுங்கிறது யூஸே இல்லை அப்படிதான் எல்லாம் சொல்றாங்க. கரெக்ட் கரெக்ட். அது வந்து ஒரு மாதிரி அந்த ரூட்ல போய் அந்த ப்ராப்ளம் அட்டாக் பண்ணோம். கரெக்டா? அந்த ரூட்ல இருக்கிற ப்ராப்ளம் வந்து ஆப்ரேஷன், அது வந்து பாலஸ்தீனியன்ஸோட ஆப்ரேஷன். அத வந்துட்டு நம்ம அங்க இருந்து எடுக்காம வேற எதுவுமே, அதான் இப்ப ஹமாஸ ஒழிச்சிட்டாங்க, அடுத்து என்ன? பிசினஸ் as usual-ஆ? இப்போ இஸ்ரேல் வந்து திரும்பவும் அந்த சீஜை கண்டினியூ பண்ணிட்டே இருப்பாங்களா? அதை நம்ம எப்படி ஒத்துக்க முடியும்? ஆமா. ஓகே, சோ கன்க்ளூஷன் மாதிரி சொல்லுங்க. நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க, அடுத்து வந்து எந்த டைரக்ஷன்ல போகணும், எப்படி போனா கரெக்டா இருக்கும், நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க ப்ரோ. ரைட். ஸோ இப்போ நம்ம முன்னாடி இப்போ இந்த டாபிக்ல தொடர்ந்து பேசின மாதிரி இஸ்ரேல்ன்ற ஒரு நாடு எஸ்டாப்ளிஷ் ஆகுறதுக்கு கடந்த காலத்துல நிறைய ரீசன்ஸ் இருந்திருக்கு. அந்த ரீசன்ஸ்னால எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட நாடு வந்து ஆனா அதோட ஒரிஜினல் பர்பஸ்ல இருந்து தாண்டி எங்கெங்கயோ போயிட்டு பாலஸ்தீன் மக்களோட அப்ரெஷனை வந்து ஒரு நார்மலைஸ் பண்ண ஒரு விஷயமா இப்ப வந்து பண்ணிட்டு இருக்கு. இப்போ நடக்கிற கான்ஃபிளிக்டுக்கான அடிப்படை வந்து அதுதான், உண்மையை சொல்லணும்னா. சோ இப்போ ஹமாஸ்ன்ற ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் வந்து அதோட ஒரு வெளிப்பாடு. ஆனா மூலக்கரு, அதுக்கான ரீசன் என்ன அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம்னா இந்த அப்ரெஷன் தான் ரீசன்ன்றத வந்து நம்ம ரொம்ப ஆணித்தனமா சொல்லலாம் அந்த இடத்துல. சோ இப்ப இந்த அப்ரெஷனை வந்து நம்ம போக்கணும் அப்படின்னா வந்து ஜயானிஸ்ட் கிட்ட இருந்து வந்து அந்த பவர் போகணும். இப்போ செக்யூலரான ஜூஸ், இதை எதிர்க்கிற ஜூஸ், பாலஸ்தீன் மக்களோட டிக்னிட்டியை சப்போர்ட் பண்ற ஜூஸ் வந்து அந்த நாட இப்போ அவங்க பவருக்கு வந்து அதை ரிஃபார்ம் பண்ற மாதிரி வந்து இந்த ஜயானிஸ்ட வந்து அக்கௌண்டபிள் ஆக்கி இத வந்து முன்னெடுத்துட்டு போகணும் அப்படின்றதுதான் நம்ம நினைக்கிறது. இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் ஒரு ஃபெய்த்தை வந்து திரும்ப கொண்டு வந்து இந்த இடத்துல பீஸ்ஃபுல்லா கோஎக்ஸிஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து கொண்டு வர்றது வந்து ஒரு டிசைரபிளா இருக்கும். எந்த அளவுக்கு நடக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஆப்வியஸ்லி நமக்கு தெரியாது. இப்ப இதெல்லாம் பண்ணாலுமே வந்து பாலஸ்தீனிய மக்கள் வந்து அவங்க சஃபர் பண்ணதுக்கு வந்து அந்த ரெப்பரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ரெப்பரேஷன்ஸ் வந்து போதுமானதா அவங்க நினைக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத நம்மளால சொல்ல முடியாது. ஆனா அட்லீஸ்ட் ஒரு ஆனஸ்டான ஒரு எஃபர்ட் வந்து இந்த இடத்துல கண்டிப்பா இருக்கணுங்கிறத சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். கரெக்ட். ஹோப்ஃபுல்லி இந்த இதே மாதிரி சிச்சுவேஷன்ல தான் வந்து சவுத் ஆப்பிரிக்கா இருந்துச்சு. இந்த இடத்துல ஒரு பீஸ் பாசிபிளே இல்லை, ஈக்குவாலிட்டி பாசிபிளே இல்லைங்கிற மாதிரி ஒரு இடத்துல தான் இருந்துச்சு. அங்க வந்து ஒரு அட்லீஸ்ட் வே ஃபார்வர்ட், ஒரு பீஸ்ஃபுல் கோஎக்ஸிஸ்டன்ஸுக்கு வழி வந்த மாதிரி இங்கேயும் வரும்னு ஹோப் பண்ணணும். ஹோப்ஃபுல்லி சீக்கிரமா நடக்கணும். ஏன்னா we cannot wait forever. நிறைய ஜெனரேஷன்ஸ் இதுல வந்து லாஸ் ஆகுது. ஸோ ஹோப்ஃபுல்லி இட் கெட்ஸ் சூன். இன்ஃபேக்ட் வந்து நம்ம ஒரு பர்ஃபெக்டான ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து இவங்கள மாதிரி அவங்க பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப நம்ம வெஸ்ட் ஜெர்மனி ஆஃப்டர் வேர்ல்ட் வார் 2 அவங்க பண்ண ரெப்பரேஷன்ஸ் பத்தி நம்ம பேசலாம். பட் ஆனா வெஸ்ட் ஜெர்மனி அண்ட் கரண்ட்லி ஜெர்மனி வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு நேஷன் கிடையாது. சவுத் ஆப்பிரிக்கா வந்து இதை ஒழிச்சது. ஆனா வந்து சவுத் ஆப்பிரிக்காலையும் உள்ள வந்து பல கரப்ஷன் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு. கண்ட்ரிஸ் அண்டர் ப்ராப்ளம், எக்கனாமிக் ரைட் நோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அதனால நம்ம கொடுக்குற எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஜஸ்ட் என்ன சொல்றது, ஒரு ஹிஸ்டரியில இருந்து நம்ம எடுக்கிற ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் தான். சோ அந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து இம்பர்ஃபெக்டா இருக்கிறது ஏன் அப்படின்னா வந்து நம்ம வேர்ல்டு சொசைட்டி வந்து ஒரு பாப்புலேஷன் வந்து ஒரு இம்பர்ஃபெக்டான ஒரு பாப்புலேஷன் தான்.
பட் இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் எடுத்து அதை நம்ம இப்ப பண்ணும்போது எப்படி இன்னும் பெட்டரா பண்ணலாம் அப்படிங்கறத வந்துட்டு நம்ம கோரா வச்சுக்கணும். கரெக்ட், ரைட், முடிச்சிடலாம். ஸோ வந்து இந்த டாபிக் பத்தி நிறைய படிங்க, எல்லாரும் நிறைய ட்ரஸ்டட் சோர்சஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஆக்சுவலாக தெரிஞ்சு நம்ம வாய்ஸ் ரைஸ் பண்ணுங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த டைம்ல எஸ்பெஷலி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் ப்ரோ. கண்டிப்பா நான் வந்து ஏதோ ஒரு எபிசோடு பேசுவேன் அப்படின்னு நினைச்சேன் முதல் இது பேசும்போது 4 எபிசோடு ஆயிடுச்சு இப்போ. பாட்காஸ்ட் நீங்களா பாட்காஸ்ட் ஓபன் பண்ற வரைக்கும் வந்து உங்களை விட மாட்டோம். அப்போ வந்து இதே ஒரு எக்ஸ்கியூஸா வச்சு நான் அடிக்கடி இங்க ஒரு கேமியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே ஓகே, நன்றி. அடுத்த எபிசோட்ல மறுபடியும் சந்திப்போம். பை பை. சூப்பர், பை நவீன். பை.